पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல வியாச பாஷ்யம் 3வது பாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 3வது பாதத்துல நேற்று பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம், நேற்று 44 முடிச்சிருக்கோமா? ஆமா, 44வது சூத்திரம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். 44வது சூத்திரத்துல என்ன பார்த்திருக்கோம், பூத்த ஜெயம் அப்படின்ற சித்தியை பார்த்திருக்கோம். எந்த பூத்தங்கள் எடுத்தாலும் இந்த உலகத்துல இருக்கிற எந்த பூத்தங்கள்னா உண்டானவைன்னு அர்த்தம். இந்த உலகத்துல உண்டானவையா எதையெல்லாம் இருக்கோ மாயா காரியமா மூல பிரகிருதியிலிருந்து எதெல்லாம் உண்டாச்சோ அது எல்லாம் 5 அம்சமா பிரிக்கிறோம். என்னென்ன அம்சம்? முதல்ல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னெல்லாம் வந்துருது, ஸ்தூலம்னா என்ன எடுக்கணும், அந்தந்த குணங்களை எடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்தூலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சொரூபம் அப்படின்னா பிருத்திவியில இருக்க கடினத்தன்மை, ஜலத்துல இருக்கிற திரவியத்தன்மை, அதுக்கப்புறம் அக்னியில இருக்கிற உஷ்ணத்தன்மை, காத்துல இருக்கிற அசைக்கிறத்தன்மை, ஆகாசத்துல இருக்கிற வியாபிச்சத்தன்மை. அது பாத்தீங்கன்னா சொரூபம்னு எடுக்கணும். ஸ்தூலத்துல என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட விசேஷ குணங்களை எடுக்கணும். பிருத்திவியில 5 குணம், ஜலத்துல 4 குணம், அக்னியில 3 குணம், வாயுல 2 குணம், ஆகாசத்துல 1 குணம். இது பாத்தீங்கன்னா ஸ்தூலம், அப்புறம் சொரூபம். இந்த 2 சேர்ந்துதான் நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், பிரத்யட்சமா நம்ம பாத்தீங்கன்னா அனுபவம் பண்றோம். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது ரூபம் சூக்ஷ்மம்னு சொல்றோம். சூக்ஷ்மம்னா என்ன அர்த்தம், தன்மாத்திரை பாத்தீங்கன்னா நமக்கு விசிபிள் இல்லை, அது சூக்ஷ்மம், யோகி பிரத்யக்ஷம் நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த தன்மாத்திரைக்குள்ளாரையே ஒண்ணு இருக்கு, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணங்கள், அன்வயம் அப்படின்னு பேர். காரணம் பாத்தீங்கன்னா காரியத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஊடுருவி இருக்கும், அதான் அன்வயம்னு பேர். அப்போ காரணத்துல இருக்க காரணம் இது 3 குணங்கள், திரிகுணாத்மகம். அது பாத்தீங்கன்னா எல்லா காரியத்திலையும் பாத்தீங்கன்னா வியாபிச்சிருக்கும், அன்வயம். அதுக்கப்புறம் அந்த எதுக்காக இந்த காரியங்கள் எல்லாம் வியாபிச்சு என்ன பண்ணுது இந்த குணங்கள் அப்படின்னு யாராவது கேட்டா, ஒவ்வொரு எம்எம்மும் பாத்தீங்க அப்படின்னா அர்த்தவத்துவம் மறைஞ்சிருக்கு. அர்த்தவத்துவம்னு என்ன அர்த்தம், பிரயோஜனத்தன்மை. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் பாத்தீங்கன்னா பிரயோஜனத்தை உடையது. நான் வாழைப்பழத்தை சாப்பிட்டு தூக்கி போடுறேன், தூக்கி போட்டோன்னு பாத்தீங்கன்னா அங்க குரங்கு பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கு. சின்ன குட்டி குரங்கு என்ன பண்ணுதுன்னா, நான் வாழைப்பழத்தை பிச்சு போட்டு அந்த தோலை பாத்தீங்கன்னா பிரிச்சு அதுல இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு தோல் ஃபுல்லா இது பண்ணி பாத்தீங்கன்னா கீழே போட்டுருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா காஞ்சி போனோன்னு அதுல இருக்கிறத எறும்பு 4 முச்சு அதுல இருக்க ஈரப்படத்தை அதையும் எடுத்து சாப்பிடுது. அப்ப இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு வஸ்துவும் பாத்தீங்கன்னா என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு எம்எம்லயும் ஒரு பிரயோஜனம் மறைஞ்சிருக்கு. அந்த பிரயோஜனத்துக்கு மேல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, 3 குணம் இருக்கு. 3 குணத்துக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா தன்மாத்திரா இருக்கு. தன்மாத்திராக்கு மேல என்ன இருக்குன்னா ஸ்தூலமும் சொரூபமும் மறைஞ்சிருக்கு, கடினத்தன்மை மாதிரியான குணங்கள் மறைஞ்சிருக்கு. கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ள விசேஷ குணங்களும் மறைஞ்சிருக்கு. இதுதான் நம்ம பாத்தீங்கன்னா பாக்குறோம். அப்ப இதுல ஒவ்வொன்றுத்திலையும் நம்ம நல்ல தாரண தியான சமாதி பண்றோம் அப்படின்னா
அந்தந்த பூத்தங்களை நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஜெயம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப இது எங்க இருந்து வருது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூத்த ஜெயம் எங்க இருந்து வருதுன்னா சவிதர்க்கத்துல இருந்து 4 சமாபத்தி சொல்றோம். கிராகிய சமாபத்திகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிராகியம்னா என்ன அர்த்தம்? 4 சொல்றோம். ஒண்ணு பாத்தீங்கன்னா சவிதர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம். இதுக்கப்புறம் நம்ம இந்திரியத்திலையும் மனசுலயும் என்ன ரூபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்மாத்திரா ரூபம். அதனால இந்திரியத்திலையும் மனசாலையும் பண்றோம். இதுக்கு கிரகண சமாபத்தின்னு பேர். அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா அகங்கார தத்துவத்துக்கு நான் கிரகணம் பண்றவன்றதுலயும் அதுவும் தன்மாத்திரா ரூபம். அகங்காரமும் கூட கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம ரூபம். அகங்காரத்துக்கு முன்னாடி இருக்கிற சானந்தம் வரைக்கும் பூத்த ஜெயத்துக்குள்ளார வந்துடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ 44க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 45வது சூத்திரம் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. 45வது சூத்திரம் ஆரம்பிக்கிறார். ததோ அனிமாதி பிராதுர்பாவஹ ததோ அனிமாதி பிராதுர்பாவஹ காய சம்பத்து தத்தர்ம அனபிகாதஸ்ச தத்தர்மானபிகாதஸ்ச தத்தர்ம அனபிகாதஸ்ச ததோ அனிமாதி பிராதுர்பாவஹ காய சம்பத் தத்தர்ம அனபிகாதஸ்ச ஆயிடுச்சு. அதிலிருந்து தத்தகன்றதுக்கு அர்த்தம் எப்போ ஒருத்தன் பூத்தங்களை ஜெயம் பண்றானோ அந்த பூத்தங்களை ஜெயம் பண்ண நிலையில பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன உண்டாகுதுன்னா அனிமாதி ஐஸ்வர்யங்கள், அஷ்ட ஐஸ்வர்யங்கள்னு சொல்றோம். அனிமாதி அஷ்ட சித்திகள் பாத்தீங்கன்னா உண்டாகின்றது. பிராதுர்பவந்தி அப்படின்னா பிராதுர்பாவமாக தோன்றுகின்றது. அனிமாதி சித்திகள் வந்துருச்சு. வந்த மாத்திரத்துல கூடவே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காய சம்பத்து. அதை பத்தி அடுத்த சூத்திரத்துல பாத்தீங்கன்னா காய சம்பத்து அப்படின்றது பாத்தீங்கன்னா 46வது சூத்திரத்தை சொல்ல போகுது. காயம் பாத்தீங்க அப்படின்னா காயம் என்ன மாதிரி, காயம்னா தேகம், தேகம் என்ன மாதிரி ஆகும் அப்படின்றது அடுத்த சூத்திரத்தை சொல்ல போகுது. காய சம்பத்து கூட பாத்தீங்கன்னா தத்தர்ம அனபிகாதஸ்ச. தத்தர்ம அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களை ஜெயம் பண்ணதுனால பஞ்சபூதங்கள்ல இருந்து உண்டாகக்கூடிய எந்த ஒரு உபதிரவமும் எல்லாம் பஞ்சபூத்தங்கள்ல இருந்து வருது. இப்ப எனக்கு ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு பாத்தீங்கன்னா தேகத்துல பாத்தீங்கன்னா வாத பித்த கஃபம் பாத்தீங்கன்னா உஷ்ணம், அதுக்கப்புறம் ஜலத்தோட இது கஃபம், அதுக்கப்புறம் காத்தோடது தான் வாதம். இந்த 3 தத்துவம் தான் இந்த தேகத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, ஏற்றத்தாழ்வை கொடுத்து எனக்கு தேகத்துல துக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. வெளியில ஆதி பௌதிகத்துல இருந்துகிட்டு துக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதே தேவதைகளா இருந்துகிட்டு துக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சபூத்தங்களோட தான். அப்போ இந்த பூத்த ஜெயம் பண்ண காரணத்தினால இவனுடைய தேகத்துல பாத்தீங்கன்னா அந்த பஞ்சபூதங்கள் எந்த ஒரு தொந்தரவும் உபதிரவமும் செய்வதில்லை. அனபிகாதஸ்ச. அபிகாத்தம்னா அடிக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம சதா பாத்தீங்கன்னா அடி வாங்கிக்கிட்டே இருக்கோம். இப்ப நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு சாரிடன் போட்டிருக்கேன். ராத்திரி எல்லாம் தலைவலி பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. கிளாஸ்ல எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப வேற வழியே இல்லாம இப்போ சாரிடன் போட்டிருக்கேன். அப்ப பாத்தீங்க அப்படின்னா துக்கம் பாத்தீங்கன்னா சரீரத்துல நடந்துகிட்டே இருக்கு. பூத்த ஜெயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா தலைவலியும் வராது, வயிற்று வலியும் வராது, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அப்ப இந்த துக்கம் பாத்தீங்கன்னா சரீரத்துல பஞ்சபூத்தங்களால் எந்த ஒரு துக்கமும் வராமல் போகும். அதுக்கு பேரு அனபிகாதஸ்ச. அபிகாத்தம்னா அடிக்கிறது, அடிக்காம இருக்கிறதுனா துன்பப்படுத்தாம இருக்கிறது அனபிகாதஸ்சன்னு பேர். இந்த சரீரத்தை பஞ்சபூத்தங்கள் துன்பப்படுத்தாது சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க, ஒவ்வொன்றா சொல்ல போறேன். யாரெல்லாம் அனிமாதி சித்திகள் தெரியணுமோ அதெல்லாம் இப்போ பாஷ்யக்காரர் சொல்ல போறார். தத்ர அனிமா பவதி. இந்த பூத்த ஜெயத்திலிருந்து, பூத்த ஜெயம்னா தத்தகன் சூத்திரத்துல இருக்கு. தத்தகன் அர்த்தம் அதிலிருந்து. எதுல இருந்து? போன சூத்திரத்தை சொன்ன பூத்தங்களை ஜெயிப்பதிலிருந்து. பூத்தங்களை ஜெயிச்சா என்னென்ன கிடைக்கும்? முதல் சித்தி பாத்தீங்கன்னா அனிமாதி ஐஸ்வர்யத்துல தத்திர. தத்திர அப்படின்னா அனிமாதி ஐஸ்வர்யங்களில் அனிமா. முதல் சித்திக்கு பேரு அனிமா. அனிமான என்ன அர்த்தம்? அனிமா பவதி அணுகு. அணுகு பவதி மாத்தி போட்டுக்கணும். அப்போ ஒரு யோகி என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அணு அளவா ஆகிவிடுவான். நம்ம இவரோடது பாத்தீங்கன்னா ராமாயணத்துல நம்ம ஆஞ்சநேய சுவாமியோடது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சித்தியும் அவர் வெளிப்படுத்தியிருப்பார். அணு அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா சின்னதா ஆயிடுவார். அதுக்கு பேரு அணு அப்படின்னா அனிமா, அணு அளவை எடுத்தல். அதுக்கப்புறம் 2வது பாத்தீங்க அப்படின்னா லகிமா, லகுபாவம், லகுர்பவதி. லகுனா என்ன அர்த்தம்னா வெயிட்லெஸ் ஆகிறது.
பஞ்சு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெயிட்லெஸ் ஆகிறதுக்கு பேரு லகிமான்னு பேரு. அனிமா, லகிமா. அதுக்கப்புறம் மகிமா அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகான் பவதி. மகிமானா ரொம்ப பெரிய உருவத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறது. ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணுவாரு, ராவணன்கிட்ட போய் ராவணனுக்கு வந்து ஆசனம் கொடுக்க மாட்டாங்க. ஆசனம் கொடுக்கல அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார், தன்னோட வாழையே வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிட்டு ஒரு பெரிய ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆசனத்துக்கு ராவணனுக்கு மேல ஹைட்ல உட்கார்ந்துருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரத்தை தாண்டும் போது சமுத்திரராஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வம்பு பண்ணும்போது பெரிய ரூபத்தை எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவனையே மிரட்டுவார். இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா அனிமாதி சித்திகளை சதா வெளிப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காரு அனுமன். அப்ப மகிமான்றதுக்கு அர்த்தம் பெரிய உருவத்தை எடுத்துக்கொள்ளுதல் மகிமா. இத என்ன விட்டு போயிருக்கு பாருங்க, அனிமா, அதுக்கப்புறம் மகிமா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அனிமா மகிமா, லகிமா மூணாவது எடுக்கணும். இப்ப மாத்தி போடுங்க, ஆர்டர் மாத்தி போடுங்க. அனிமானா என்ன அர்த்தம்னு கேட்டா அணு அளவு, அதுக்கு ஆப்போசிட் மகிமா பெரிய அளவு. அப்புறம் லகிமா வந்து பாத்தீங்கன்னா வெயிட்லெஸ், அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா கரிமா அப்படின்னு ஒரு சித்தி. இந்த கரிமான்றதுக்கு அர்த்தம் ஹெவி வெயிட் ஆயிடுறது, யாராலையும் அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வெயிட் ஆகிறது. இது மகாபாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த மகாபாரதத்துல வந்து பீமன் வந்து பாத்தீங்கன்னா காட்டுல அலைஞ்சு தெரியும் போது இவர் என்ன பண்றாரு, அனுமன் வந்து என்ன பண்றாரு, வயசான காலத்துல என்ன பண்றாரு, இவர் பாட்டுக்கு சிரஞ்சீவிதன் அனுமன் காட்டுல படுத்திருக்காரு. படுத்திருக்கும் போது இவரோட வால் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதையில கிடக்குது. இவன் பீமன் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்றான், இது வந்து நடுவுல தடையா இருக்கு, பெரிய மரம் மாதிரி, மரத்தோட வேர் மாதிரி கிடக்குது. பார்த்தா இது வந்து தூக்கி பாக்குறேன், தூக்க முடியல. என்னன்னு பார்த்தா அனுமன் படுத்திருக்காரு. ஏப்பா கொஞ்சோண்டு இதை தள்ளி வைப்பா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லப்பா என்னால முடியல, வயசாகி போச்சு, நீயே முடிஞ்ச தள்ளி வச்சுக்கோ அப்படின்ற. இந்த பீமன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாக்குறோம், அசைக்கவே முடியல. அப்பதான் தெரிஞ்சு போச்சு இது வந்து குரங்கு, சாமானிய குரங்கு இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ விசேஷம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி, யாரு நீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் தான் ஆஞ்சநேயர் சுவாமி அப்படின்னு சொன்னோன்னு இதாகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப அதிகமான வெயிட் ஆகிறதுக்கு பேரு கரிமா. மொத்தம் 4 சித்தி, அனிமா மகிமா லகிமா கரிமா, 4 ஆயிடுச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அது விட்டு போயிருக்கு. அப்புறம் பிராப்திகி அப்படின்னா என்ன அர்த்தம், பிராப்தி அப்படின்றதுக்கு அர்த்தம் இருந்த இடத்துல இருந்து ஒன்னு அடையிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராப்தின்னு பேர். இருந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்றேன், அங்குலி அக்ரேனாபி. அங்குலினா என்னுடைய விரலோட நுனி, அக்ரபாகம்னா விரலோட நுனியினால என்ன பண்ற அப்படின்னா ஸ்பர்ஷதி சந்திரமசம். சந்திரனை வந்து பாத்தீங்கன்னா இருந்த இடத்துல இருந்தே கையால நான் சந்திரனை வந்து பாத்தீங்கன்னா தொட முடியும் இருந்த இடத்துல. அப்ப இருந்த இடத்துல இருந்து எந்த விஷயத்தை நீங்க அடைஞ்சாலும் அதுக்கு பேர் பிராப்திகி அப்படின்னு பேர், அடைதல். எங்க இருந்து அடைதல், இருந்த இடத்துல இருந்தே அடைதல். இதுக்கு அடுத்தது பிராகம்யம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, பிராகம்யம்னா சென்று அடைதல், இச்சைப்பட்ட வஸ்துக்கள்லாம் அடைதல், அதுக்கப்புறம் சென்று அடைதல். இங்க இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடுறேன், இங்க இருந்தே சொர்க்கத்தை அறிஞ்சேன் அப்படின்னா பிராப்தி. இங்க இருந்து நான் சொர்க்கத்தை நினைச்ச மாத்திரத்துல சொர்க்கத்துக்கு போறேன், அமெரிக்கா போறேன், லண்டன் போறேன் அப்படின்னா அதுக்கு பேரு பிராகம்யம் அப்படின்னு பேரு. பிராகம்யம் தான் அடுத்த சித்தி. இச்சா அனபிகாத்தக. இச்சா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் ஆசைப்பட்டதெல்லாம் வந்து தடையில்லாமல் கிடைத்தல், அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராகம்யம்ன்ற சித்தி. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனபிகாத்தோ பூமௌ உன்மஜதி நிமஜ்ஜதி யதோதகி. எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுது. இப்ப நம்ம பூமிக்குள்ளார உள்ள போக முடியுமா அப்படின்னா போக முடியல, கடினத்தன்மை தடுக்குது இல்ல. பூமியில என்ன இருக்கு, கடினத்தன்மை இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேல நிக்கிறோம், அதுக்குள்ளார நம்ம போக முடியல. ஜலத்துல வந்து முங்கி எந்திரிக்கிறோமா, ஆமா, குளத்துக்குள்ளார போனோம் அப்படின்னா குளத்துல முங்கி எந்திரிக்கிறோம். அது மாதிரி ஜலத்துல இது பூமியில பண்ண முடியல. ஆனா பூத ஜெயம் பண்ணவனுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த பூமிக்குள்ளாரையும் ஜலத்துல எப்படி முங்கி எந்திரிக்கிறோமோ அதே மாதிரி பிருத்திவியிலையும் முங்கி எந்திரிக்க முடியும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வசித்துவம். வசித்துவம்னா என்ன சுவாமி அர்த்தம், பூத்த பௌத்திகேசு வசீபவதி. பூத்தங்கள் அப்படின்னா பஞ்சபூத்தங்கள். அதுக்கப்புறம் பௌத்திகம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா பூத்தங்களோட காரியமா இருக்கிற இந்த மொத்த பிரபஞ்சமும் பூத்த காரியம். இந்த எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா தன் வசப்படுத்திக்கிறது. வசீபவதி அவசியஸ்ச அன்யேஷாம்.
மற்றவங்களுக்கெல்லாம் வசப்படாததை எல்லாத்தையும் இந்த யோகி என்ன பண்றான், தன் வசப்படுத்தி கொள்கின்றான். பஞ்சபூத்தங்களும் இவனுக்கு வசமாயிடுது. பஞ்சபூத்தங்களால் உண்டான இந்த மொத்த ஜெகத்தும் இதுல இருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் இவனுக்கு வசப்படுகின்றது. அதான் இங்க சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வசித்துவத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈஷித்துவம் அப்படின்னு வந்துடுது. ஈஷித்துவம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஷித்துவம் 7வது சித்தியில ஈஷித்துவம் வருது. ஈஷித்துவம் வந்துருச்சுன்னா ஈஸ்வர தன்மைன்னு பேர். ஈஷித்துவம்னு அர்த்தம் ஆளுகின்ற தன்மை, ஈஸ்வர தன்மை. என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேஷாம் பிரபவ அப்பியயௌ பிரபவ அப்பியய வியூகான் ஆச்சிஷ்டே. பிரபவ அப்படின்னா இந்த பூத்தங்களோட உற்பத்தி, பஞ்சபூதங்களோட உற்பத்தியும் பஞ்சபூதங்களோட அப்பியய அப்படின்னா லயமும். கரெக்டா எழுதிருக்கேன், பூத்தங்களோட உற்பத்தி லயம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பூத்தங்களோட உற்பத்தி பிரபவன்னு பேரு, அப்பியய அப்படின்னா லயமாகிறதுன்னு பேரு. கூட வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வியூகன்றதுக்கு அர்த்தம் இந்த பூத்தங்கள் எப்படி போகணும், எப்படி அதோட மார்க்கம் இருக்கணும், எந்தெந்த பூத்தங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற காரியங்கள் எல்லாம் ஆச்சஷ்டே இந்த யோகி வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஞா பண்றான். அப்ப ஈஸ்வர தன்மை வந்துருது. பஞ்சபூத்தங்களும் இவனுக்கு சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேக்குது. நான் சொன்ன பாத்தீங்களா, அவன் இஷ்டப்படி எதை வேணாலும் பண்ண முடியும். இதுக்கு பேரு ஈஷித்துவம்னு பேரு. அதுக்கப்புறம் 8வது சித்தி வந்து பாத்தீங்கன்னா எத்திர காமவசாயித்துவம் அப்படின்றது. காமவசாயித்துவம் அது கூட எப்பவுமே சில இடத்துல எத்திர காமவசாயித்துவம் போடுவாங்க, சில இடத்துல காமவசாயித்துவம்னு போடுவாங்க. இதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒண்ணு விட்டு போயிருக்கேன், என்னது கரிமா விட்டு போயிருக்குல்ல, அதை போட்டுட்டாங்கன்னா இந்த காமவசாயித்துவத்தை என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. காமவசாயித்துவம் இருந்தா கரிமா இருக்காது, கரிமா போட்டீங்கன்னா காமவசாயித்துவம் இருக்காது. இதுதான் வித்தியாசம். இந்த காமவசாயித்துவம்ன்ற 8வது சித்தி என்ன சுவாமி அப்படின்னா சத்திய சங்கல்பதா. சத்திய சங்கல்பம் அப்படின்னா எந்த விஷயத்தை எப்படி நினைச்சாலும் அந்த விஷயம் அந்த விதமாகவே ஆகிவிடுகின்றது. இந்த உலகத்துல எதை நினைச்சாலும் நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு பேரு சத்திய சங்கல்பம்னு பேரு. யதா எந்த விதமான சங்கல்பக ததா பூத பிரகிருதீனாம் அவசிய பூத பிரகிருதீனாம் அவஸ்தானம். இந்த இந்த நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பூத்தங்கள், இந்த பூத்தங்களோட காரியங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு இவன் நினைக்கிறானோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நான் அடிக்கடி எக்ஸாம்பிள் சொல்றேன்ல, யோகி நினைச்சானா அக்னியை பார்த்து, அக்னி நீ பாட்டுக்கு ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற, கொதிச்சுக்கிட்டே இருக்க, நீ இனிமே என்ன பண்ண, சில்லுன்னு ஆயிடு, எஸ் பாஸ் அப்படின்னு சில்லுன்னு ஆயிடும். ஜலமே நீ என்ன பண்ண அப்படின்னா இனிமே இன்னையில இருந்து நீ கொதிக்க ஆரம்பிச்சிடணும், தகிக்கணும், எல்லாத்தையும் சுடணும் அப்படின்னா எஸ் பாஸ் அப்படின்னு ஜலம் வந்து பாத்தீங்கன்னா சூடாயிடும். சில்லுன்னு இருக்கிறது சூடாயிடும், சூடா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சில்லுன்னு ஆயிடும். பூமியை நான் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ கீழேயே இருக்க, நீ என்ன பண்ண அப்படின்னா மேல போயிடு அப்படின்னா மேல போயிடும். ஆகாசமே நீ எப்ப பார்த்தாலும் மேலேயே இருக்க, இப்ப கொஞ்ச நாள் என்ன பண்ணு கீழே வந்துரு அப்படின்னா ஆகாசம் கீழே வந்துடும். நட்சத்திரங்களே ரொம்ப நாளா வெளியிலேயே இருக்கீங்க, நீங்க வானத்திலேயே இருக்கீங்க, பக்கத்திலேயே தெரிய மாட்டேன்றீங்க, எல்லா நட்சத்திரமும் வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு வந்துட்டோம் அப்படின்னா எல்லா நட்சத்திரமும் பூமிக்கு வந்துடும். அப்ப இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆமா அதான் சொல்லிட்டு இருக்கோம். பூத்த ஜெயம் பூத்த ஜெயம் தத்தகன்றதுக்கு அர்த்தம் என்ன பார்த்திருக்கோம், சூத்திரத்தோட முதல் பதம் என்னது, பூத்த ஜெயத்தை செய்தவனுக்கு. பூத்த ஜெயம் செஞ்சவன்ட்ட இருந்துதான் இந்த அனிமாதி சித்திகள் உண்டாகுது, வேற யாருக்கும் இல்லை. அதுக்காக தான் நான் சொல்றேன், எங்கேயாவது உங்களை ஏமாத்துறவங்க இந்த மீடியால எல்லாம் நிறைய பேர் வருவாங்க, இந்த சூத்திரத்தை ஒழுங்கா படிச்சோம் அப்படின்னா இது நடந்தாதான் இது நடக்கும். இதுக்கு முன்னாடி ஸ்டெப் நடக்கலைன்னா பின்னாடி ஸ்டெப் நடக்காது. பூத்த ஜெயம் பண்ணினாதான் வந்து பாத்தீங்கன்னா அனிமாதி சித்திகள் சம்பவிக்கும். இதுல சங்கல்ப சித்தின்றதுதான் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட தன்மை. எப்படிலாம் சங்கல்பிக்கிறானோ எல்லா பூத்தங்களும் அந்தந்த விதமாவே அவஸ்தானம், அந்தந்த விதமாவே அந்த பூத்தங்கள் எல்லாம் ஆகின்றன. அது அப்புறம் சரி அதை பண்ணுவானா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமானதை ஹைலைட் பண்ணீங்க, நச்ச விட்டுருங்க. சக்தோ அப்படி பதார்த்த விபரியாசம் நச்ச கரோத்தி, நச்ச ஊத்திக்கு பின்னாடி போட்டோம். சக்தோ அப்படின்னா ஒரு அனிமாதி ஐஸ்வர்யத்தை வைச்சிருக்கிற யோகி என்ன பண்ணுவான், அவனுக்கு இந்த பஞ்சபூத்தங்களையும் அவன் இஷ்டப்பட்டபடி வந்து பாத்தீங்கன்னா மாற்றி அமைக்க முடியும். ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவன் சக்தி உடையவனா இருந்தாலும் கூட பதார்த்த விபரியாசம்,
ஒவ்வொரு பதார்த்தமும் எப்படி எப்படி இருக்குமோ அதுக்கு விபரீதமாக நச்சகரோதி செய்வதில்லை. இப்ப நான் சொன்ன மாதிரி, ஏ ஜலமே நீ வந்து பாத்தீங்கன்னா இனிமே கொதிக்கிற மாதிரி ஆயிடு, ஏ அக்னியே இனிமே நீ சில்லுன்னு ஆயிடு, ஏ ஆகாசமே நீ பூமிக்கு வந்துடு, ஏ பூமியே நீ ஆகாசத்துக்கு போயிடு, இதெல்லாம் செய்ய மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப கேள்வி வருது, ஏன் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகஸ்மாத் எந்த காரணத்தினால அது மாதிரி செய்ய மாட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்நிய எத்திர காமவசாயினஹ பூர்வ சித்தஸ்ய ததா பூதேஷு சங்கல்பாத் இது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனுக்கு லட்சணம் ஒண்ணு சொல்லியிருக்கோமா? ஈஸ்வரனுக்கு என்ன லட்சணம் சொல்லியிருக்கோம்? ச பூர்வேஷாம் அபி குருஹு காலேன அனவச்சின்னாத் கிளேஷ கர்ம அபராமிருஷ்ட புருஷ விசேஷக ஈஸ்வரக. பார்த்துருக்கோமா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சதா சித்தக ஈஸ்வரக, சதா முக்தக ஈஸ்வரன், சதா யோகி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு யோகியா மாறத்துக்கு முன்னாடியே அனந்த காலத்திலிருந்து ஒருத்தன் சித்த யோகியா ஒருத்தன் இருக்கான். யாரு? ஈஸ்வரன், பரமாத்மா. அப்ப பரமாத்மாவோட ஆக்ஞாப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூதங்களை எல்லாத்தையும் பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பிச்சு ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா இரண்ய கர்ப்பரா இருக்கிற அந்த பரமாத்மா யோகசிய பிரதமோ வக்தா, முதல் பர்சனா இருக்கிற அந்த பரமாத்மா தான் என்ன பண்றாரு, எல்லாத்துக்கும் அவங்களோட கர்ம பலனை வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுக்கிறார். ஒவ்வொரு பூத்தங்களும் இந்தந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சுவாமி தான் வந்து வகுத்து வச்சிருக்கார் சங்கல்பம் பண்ணி. இப்ப முதல் பர்சன் யோகி பண்ண சங்கல்பம், யோகிக்கு என்ன சித்தி இருக்குன்னு சொல்லியிருக்கோம், சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளபடி நடந்துடும். இப்போ ஒரு சித்தி முதல்ல இருக்க யோகியா இருக்கிற ஈஸ்வரன் சங்கல்பம் பண்ணி இது இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, இப்ப பின்னாடி வரக்கூடிய யோகி வந்து பாத்தீங்கன்னா அதை மாத்தி அமைச்சா என்ன ஆயிடும், முன்னாடி இருக்கிறவரோட சங்கல்பம் நாசம் ஆயிடுமா? அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி இருக்கிற பகவான் எப்படி சங்கல்பம் பண்ணாரோ அதே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு யோகி என்ன பண்ணுவான், எந்த சங்கல்பத்தையும் செய்ய மாட்டான், விபரீதமா எதையும் பண்ண மாட்டான். ஈஸ்வர ஆக்ஞா எப்படியோ அது மாதிரியே பண்ணுவான். இப்ப எனக்கெல்லாம் யாராவது ஆசீர்வாதம்னா பொதுவா நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன். ஆனா பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாஸ் ஆகுங்க, உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியம் உண்டாகட்டும், உங்களுக்கு நல்ல வெல்த் உண்டாகட்டும், உங்களுக்கு வந்து காரிய ஜெயம் உண்டாகட்டும், இதெல்லாம் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் தெரியுங்களா பண்ண மாட்டோம்? ஏன் அப்படின்னா எங்க குருநாதரும் ஆச்சாரிய சுவாமியும் அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருனால நிர்மாணிக்கப்பட்டிருக்கு, ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர்ல கர்ம பலனை கொடுத்துக்கிட்டு ஒரு ஆர்டர்ல இதை வந்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கும் போது நான் வந்து ஒரு சன்னியாசி ஆயிட்டேன் அப்படின்றதுனால எனக்கு ஏதோ கொஞ்சம் தபஸ், கொஞ்சம் வந்து ஜபம், அனுஷ்டானம், நல்ல லைஃப் இதெல்லாம் இருக்கு அப்படின்னும் போது நான் உடனே வந்து பாத்தீங்கன்னா என்ன பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு இப்படி நடக்கட்டும் அப்படி நடக்கட்டும் அப்படின்னா, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கட்டும், உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கட்டும், நீங்க இந்த திசையில போன காரிய ஜெயமாகட்டும், உங்களுக்கு இது நடக்கட்டும் அது நடக்கட்டும்னா, அடப்பாய் முட்டாளே மூர்க்கனே, ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான்ல ஈஸ்வரன், ஒருத்தன் உட்கார்ந்துக்கிட்டு கமாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஜெகத்தை எல்லாத்தையும் சர்வஜனா இருந்து பண்ணிட்டு இருக்கான்ல, அவனுக்கு இங்க இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுடைய கர்ம பலனும் தெரியும்ல. இப்ப நமக்கு வந்து என்ன தெரியும், தெரியவே தெரியாது, யாரு என்னன்னே தெரியாது. நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், ஈஸ்வரனோட ஆக்ஞையில வந்து பாத்தீங்கன்னா யாரும் தலையிட மாட்டாங்க. அதனால நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, சன்னியாசிகளா இருக்கவங்க, ராமன் சுவாமியா இருக்கட்டும், என்னோட குருநாதரா இருக்கட்டும், என்னோட ஆச்சாரிய சுவாமியா இருக்கட்டும், எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, ஈஸ்வர இச்சைப்படி நடக்க. எப்பவுமே சன்னியாசி வந்து கேர்ஃபுல்லா இருக்கிற சன்னியாசி, விவரம் தெரிஞ்ச சன்னியாசி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் ஈஸ்வர இச்சைப்படி நல்லா நடக்கட்டும். எப்படி எல்லாம் நல்லா நடக்கட்டும், ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன போட்டுப்போம், ஈஸ்வர இச்சைப்படி எல்லாம் நல்லா நடக்கட்டும். அப்ப என்ன அர்த்தம், ஏன் இச்சைப்படி நடக்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யோகிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் படிச்சு கொடுக்குற மாதிரியே இப்ப நான் யோகத்துக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பண்ணுவேன். அப்ப எனக்கு ஏதாவது ஒரு சித்தி கிடைச்சா கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஜெகத்து ஈஸ்வரனோட ஆர்டர்ல போயிட்டு இருக்கு, அவரோட ப்ளூ பிரிண்ட் படி தான் இங்க ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு, என்ன சாஃப்ட்வேர்ல இருக்கோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு யோகி என்ன பண்ண மாட்டான், இந்த காரியத்தை செய்ய மாட்டான். அந்நிய எத்திர காமவசாயினக,
இவனுக்கு அந்நியமா யாரு? ஈஸ்வரன். அங்க வந்து பதம் இல்ல, இந்த யோகிக்கு அந்நியமாக இருக்க, பிராக்கெட்ல போட்டிருக்கேன். இந்த யோகிக்கு அந்நியமாக எத்திர காம வசாயித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தியை முன்னாடியே பூர்வ சித்தசிய, இதுக்கு முன்னாடி ஆதி காலத்துல அனாதி காலத்திலிருந்து ஒருத்தன் ஈஸ்வர தத்துவம் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ததாபூதேசு சங்கல்பாத், அவர் என்ன பண்ணிருப்பாரு? பூமி இப்படி இருக்கட்டும், ஜலம் இப்படி இருக்கட்டும், வாயு இப்படி இருக்கட்டும், யமதர்மம் இதை பண்ணட்டும், இந்த மேகங்கள்லாம் மழை பெய்யட்டும், நட்சத்திரம் இப்படி இருக்கட்டும், சூரியன் இப்படி இருக்கட்டும், சந்திரன் இப்படி இருக்கட்டும், எல்லாத்தையும் அவர் தான் ஆக்யா பண்ணியிருப்பார். அப்ப அவருடைய எத்திர காம வசாயித்துவம்ன்ற சங்கல்ப சித்தியினால இது நடந்துகிட்டு இருக்கு. அதனால யோகி இதை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் செய்ய மாட்டான். ஏதானி அஷ்ட ஐஸ்வர்யான், இவைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா 8 ஐஸ்வர்யங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. கரிமாவை சேர்த்தீங்கன்னா 9, கரிமாவை விட்டுட்டீங்கன்னா 8 சித்திகள் வந்து பாத்தீங்கன்னா வந்துருக்கு. சொன்னதுக்கு பிறகு அடுத்து பாஷ்யத்துக்கு வந்துருங்க. காய சம்பத்து. அப்ப பூத்த ஜெயத்திலிருந்து நமக்கு என்ன உண்டாகுது? முதல்ல அனிமாதி ஐஸ்வர்யம், அடுத்து காய சம்பத். ஆச்சாரிய சொல்றார் காய சம்பத்து பக்ஷ்யமானான்னு சொல்லிட்டார். இல்லப்பா, காய சம்பத்து வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? அடுத்த சூத்திரத்துல சொல்ல போறோம். பக்ஷ்யமான ஃபியூச்சர் நான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சூத்திரத்துல சொல்ல போறேன். அதை பத்தி இங்க நான் சொல்ல போறது இல்லை. அப்ப காய சம்பத்துக்கு அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்ம அனபிகாத்த. அபிகாத்தம்னா என்ன அர்த்தம்னா பீடிக்கப்படுதல், அடிக்கப்படுதல், பாதிப்பை அடைதல், அதுக்கு பேர் அபிகாத்தம் அப்படின்னு பேர். அனபிகாத்தம்னா என்ன அர்த்தம்? அடிக்கப்படுவதில்லை, பீடிக்கப்படுவதில்லை, துன்பப்படுவதில்லை, துயரப்படுவதில்லை. எதனால? தத்தர்ம. தத்தர்மனா யாரோட தர்மம்? இந்த பஞ்சபூத்தங்கள் இருக்குல்ல, இந்த பஞ்சபூத்தங்களோட தர்மத்தினால அவன் என்ன ஆகிறதுனா பாதிப்பை அடைவதில்லை. சுகருக்கு நல்லது அப்படின்னு இந்த டாக்டர்லாம், யூடியூப் டாக்டர்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா கொய்யாப்பழம் சாப்பிடு, கொய்யாப்பழம் சாப்பிடுன்னு. நான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தியே வரமாட்டேங்குது. என்ன அப்படின்னா எனக்கு கொய்யாப்பழம் ஒத்துக்காதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், எனக்கு வருஷமா தெரியும். தொடவே மாட்டேன், எப்பவுமே தொட மாட்டேன். அப்போ இந்த சுகர் சரி அப்படின்னு எடுத்து வாயில சாப்பிட்டா ஃபுல்லாக வந்து குளிர்ச்சி தானே, அது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. என்ன இப்போ ஃபுல்லாக சைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தலையும் வலிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு ஏரியா ஃபுல்லாக சைனஸ். என்ன ப்ராப்ளம்? ஜலதத்துவம். எது ப்ராப்ளம் பண்ணுது அப்படின்னா ஜலதத்துவம். சரி, ஜலதத்துவம் இதா இருக்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டா நல்லா மிளகு ஜீரகமா போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கஷாயம் வச்சு குடிச்சா பாடி ஹீட் ஆயிடுது. ஐயோ என்னடா இது, ஒன்று கோல்ட் ஆயிடுது, இல்லை அப்படின்னா ஹீட் ஆயிடுது, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி சுண்டல் சாப்பிடலாம் அப்படின்னு சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டல் சாப்பிடுங்க அப்படின்னு நல்லா சுண்டலா எடுத்து சாப்பிட்டா என்ன ஆயிடுது? வயிறு ஃபுல்லா நைட்டு படுத்தா புஷ்ஷுன்னு வயிறு ஊதி போய் கேஸ் ஆகுது, வாயு. அப்ப என்ன அர்த்தம்? தண்ணி, வாயு, அப்புறம் அக்னி, இந்த மூணு வந்து எங்க ஒர்க் அவுட் ஆகுது? இந்த பிருத்திவி தத்துவமா இருக்கிற இந்த தேகத்துக்குள்ளார. இந்த பிருத்திவி தத்துவம் என்ன பண்ணுது? ஒரே நாள் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது, விபரீதம் அடையுது. அப்ப நமக்கு எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பஞ்சபூத்தங்கள் தான். பஞ்சபூத்தங்கள்ல 4 பூத்தம் காரியம் பண்ணுது. ஒரு பூத்தம் என்ன பண்ணுது? ஆகாசம் இடம் கொடுத்துருக்கு, இந்த சரீரத்துக்கு இடம் கொடுத்துருக்கு. அப்ப இந்த 4 பூத்தங்களும் நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா சதா காலமும் டொம்மு தலையிலேயே அடிச்சுக்கிட்டே இருக்கு. ராத்திரி 1 மணிக்கு முழிப்பு வந்துச்சு. 1 மணிக்கு முழிப்பு வந்தா தலைவலி இன்னும் வந்து இன்னும் தலைவலி இருந்துகிட்டே இருக்கு. காலையில கீதா கிளாஸ் எப்படி நடக்கும்னே தெரியல. நான் பாதியிலே கேன்சல் பண்ணிடுவேன்னு நினைச்சேன், பாதியிலேயே விட்டுவோம்ல இருக்கு அப்படின்னு. ஆனாலும் கிளாஸ் முடிச்சிட்டேன். இப்போவும் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு ஒரு சாரிடனும் போட்டாச்சு, இன்னும் தலைவலி இருக்கு. அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் சுவாமி? ஜலதத்துவம், சைனஸ் தான் சதா துக்கப்படுத்துது. ஆனா யோகிக்கு என்ன பண்ணாது அப்படின்னா இந்த பஞ்சபூத்தங்கள்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு உபதிரவமும் இவனை அனபிகாத்த, இவனை பாதிப்பதில்லை. பிருத்திவி மூர்த்தியா, இந்த பிருத்திவி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா நிருணத்தி யோகினக. நான் அடிக்கடி என்ன பண்றேன் தெரியுங்களா? இடிச்சுக்கிட்டே இருக்கிறது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சுபாவம். வெளியில இருந்து யாரும் என்ன அடிக்கிறதுக்கு இடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ரொம்ப நல்லா இருக்கேன் நான், சௌக்கியமா. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்? டொம்முன்னு போய் கதவுல முட்டிக்கிறேன். அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா செவுத்துல இப்படி திரும்புவேன், செவுத்துல போய் முட்டிப்பேன். என்னப்பா அது அப்படின்னா செவுரு கடினமா இருக்குல்ல, பிருத்திவி தத்துவம். இந்த செவுரு கடினமா இருக்கிறதுனால
என்ன பண்றேன், கை கால் நேத்துல இருந்து காலில் கட்டை விரல் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வாக்கிங் பண்றேன் அப்படின்னு எதுல இடிச்சுக்கிட்டு நேத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கட்டை விரல் வந்து கால் கட்டை விரல் வந்து பாத்தீங்கன்னா விண்ணு வலி நல்லா வலிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் சுவாமி அப்படின்னா, இந்த பிருத்திவி என்னது, பிருத்திவியோட சாமானியம் என்ன, விசேஷம் என்ன, சாமானியம் கடினத்தன்மை. இந்த கடினத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா ஜலம் மாதிரி இருந்துச்சுன்னா, ஜலத்துக்குள்ளார கால் போனா முட்டிக்காது, வலிக்காது. இதே பிருத்திவியில போகும்போது உள்ள போக முடியல, காலு டொம்முன்னு போய் காலோட கட்டை விரல் இடிச்சு வலி பெயினா இருக்கு. இது யோகிக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகி என்ன பண்ணுவான், இந்த செவுத்தோட முட்டுவான், செவுத்துக்கு அந்த பக்கம் போயிடுவான். இந்த பூமியோட முட்டி மோதுவான், பூமிக்கு அந்த பக்கம் போயிடுவான். அப்ப ஜலத்துல எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு தடையில்லாம ஜலத்துக்குள்ளார முங்கி எந்திரிக்க முடியுமோ, அதே மாதிரி கடினமா இருக்கிற இந்த பூமி அவனுக்கு என்ன ஆகாது, கடினமா இருக்காது. ஒரு லாக்கர் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகி என்ன பண்ணுவான், நேரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாக்கர் இரும்பு அயன் வால்வு வச்சிருக்கு. இவன் என்ன பண்ணுவான், இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா உள்ள ஊடுருவி போயிடுவான். அதான் இங்க ஆச்சாரிய சொல்றாரு, பிருத்திவி மூர்த்தியா. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லூசி படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லூசியில இந்த இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. பிருத்திவி மூர்த்தியா, பிருத்திவி வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தி தன்மைனா கடினத்தன்மை, ஃபார்ம் இருக்கு. இது என்ன பண்ணுது, நிருநத்தி யோகினக, நம்மளை எல்லாத்தையும் செவரோ இல்ல இந்த பூமி தத்துவம், இங்க இதெல்லாம் பூமி தத்துவம் இருக்கோ, நம்மளால அதை கிராஸ் பண்ணி போக முடியல. ஆனா யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது தடையாக இருக்காது. அப்ப இந்த பிருத்திவி தத்துவம் ஃபுல்லா அவன் என்ன பண்ண முடியும், ஊடுருவி போக முடியும், நினைச்ச இடத்துக்கு போக முடியும், பாதாளத்துக்கு போக முடியும், பூமியை ஊடுருவி உள்ளுக்குள்ளார போயிட முடியும், அவனால தடுக்கவே ஆள் இல்லாம இருக்கும். அது மட்டும் இல்ல, ஷரீராதி கிரியாம் ஷிலாம் அப்படி அனுப்பிரவிஷதி. இந்த யோகிய வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துல நடக்கிற எந்த கிரியையும், நான் சொன்ன வாக்கிங் போது முட்டிக்கிட்டேன், செவுத்துல அப்பப்ப முட்டிக்கிட்டேன், என்னால கதவு இருந்தா அந்த பக்கம் போக முடியல. யோகிக்கு என்ன இருக்கும், அவன் நினைச்சான கதவு மூடி இருந்தா கூட பிரச்சனை இல்லை, அவன் பாட்டுக்கு உள்ள புகுந்து போயிடுவான். வால் தடுக்காது, செவுரு தடுக்காது, பூமி அவனை தடுக்காது. அவனுடைய எல்லா காரியத்திலையும் சரீராதி கிரியாம், ஷரீரம் முதலியவற்றில் என்னெல்லாம் காரியங்கள் நடக்குதோ அதுல எல்லாம் இந்த பஞ்சபூத்தங்கள் அவனை என்ன பண்ணாது, டிஸ்டர்ப் பண்ணாது. எனக்கு குக்கிங் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்ப குக்கிங் பண்ணாலும் அக்னியில இருந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சூடு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. யோகிக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகிக்கு அக்னி என்ன பண்ணாது, சூடு கொடுக்காது. ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா மலையில நனைஞ்சிட்டு வந்தோம், ஒரே ஈரமா ஆயிடுது உடம்பெல்லாம். ஆனா யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா மலையில போயிட்டு வந்தாலும் குளத்துல முங்கி எந்திரிச்சாலும் என்ன நடந்தாலும் அவனை இந்த ஜலம் என்ன பண்ணாது, நனைக்காது. அக்னி சுடாது, ஜலம் நனைக்காது, பிருத்திவி தடுத்து நிப்பாட்டாது. இது மாதிரி எந்த பூத்தங்களும் என்ன பண்ணாது, வாயு அசைக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய காரியங்கள்ல எந்த பூத்தங்களும் தடை பண்ணாது. அது மட்டும் இல்ல, எப்படி சுவாமி ஆச்சாரியர் சொல்றார், ஷிலாம் அபி அனுப்பிரவசிதி. இது சிலையில கூட வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றான், புகுந்து வரான். ஒரு கற்சிலையா இருக்கு, ஒரு பாறையா இருக்குன்னா கூட அவன் இந்த பக்கம் புகுந்து அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து விடுவான். சிலையில கூட ஊடுருவற சக்தி சாமர்த்தியம். அது மட்டும் இல்ல, ந ஆப்பக ஸ்னிக்தாஹா, ஜலம் இவனை நனைப்பதில்லை, கிளேதயந்தி நனைப்பதில்லை. அதுக்கப்புறம் ந அக்னிர் உஷ்ணோ தகதி, உஷ்ணமா இருக்கிற அக்னி இவனை வந்து பாத்தீங்கன்னா சுடுவதில்லை. ந வாயு பிரணாமி வகதி, இந்த வாயு வந்து பாத்தீங்கன்னா இவனை அசைப்பதில்லை. இது வேற மீனிங் எடுக்கணும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அசைப்பதில்லைன்னு போட்டுங்க, அதான் ஈஸி. கிரியாசக்தி வந்து பாத்தீங்கன்னா வாயு, அதனால வாயு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அசைக்கிற வாயு இவனை வந்து பாத்தீங்கன்னா அசைப்பதில்லை. அதுக்கப்புறம் அனாவரணாத்மகே அப்படி ஆகாஷே, ஆகாசத்துக்கு ஏதாவது ஆவரணம் இருக்கா, மறைப்பு இருக்கா? ஏதாவது ஸ்கிரீன் போட்டு ஆகாசத்தை மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மறைப்பில்லாத ஆகாசமும் கூட வந்து பாத்தீங்கன்னா பவதி ஆவிர்த்தாகாயக, இந்த மொத்த ஆகாசத்தையும் இவன் நினைச்சானா என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா மறைத்து கொள்ள முடியும். ஆகாசத்தையே தனக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா மறைத்து கொள்ற சாமர்த்தியம் இவனுக்கு உண்டாகி விடுகிறது. அதுக்கப்புறம் சித்தானாமபி அதிர்ஷ்யோ பவதி. அது மட்டும் இல்லாம என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா, இந்த அதிர்ஷ்யோ அப்பி, சித்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் போய் விடுகின்றது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அப்ப பஞ்சபூத்தங்களும்
இவனுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை அப்படின்னு முடிவாயிடும். இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரிய ஜெயம் சொல்லியாச்சு. இதெல்லாம் இந்திரிய ஜெயத்துக்குள்ளார வந்துடும். இல்ல இந்திரிய ஜெயம் வரல, இன்னும் வரல, இதாயிடுச்சு. பஞ்சபூத்தங்கள்ல அனிமாதி சித்திகள், அதுக்கப்புறம் காய சம்பத்து, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவைகள் இருந்து பாதிப்பை அடையாத தன்மை, இந்த 3 சித்தி வந்து வந்துடும். சொன்னதுக்கு பிறகு 46வது சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. 46வது சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காய சம்பத்துன்னு போன இதுல சொல்லுச்சு இல்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்காக ஒரு சூத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர் எழுதுறார். 46வது சூத்திரம், ரூபலாவண்ய பல வஜ்ர சங்கனத்வானி காய சம்பத். ரூப லாவண்ய பல வஜ்ர சங்கனத்வானி காய சம்பத். நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 38வது சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா சொல்லியிருக்கோம். 38வது சூத்திரத்துல சொல்லும் போதே இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் பிரதிபந்தம், சமாதோ பிரதிபந்தாக, நிர்விகல்ப சமாதி அடையறதுக்கு பிரதிபந்தம். ஆனா இதெல்லாம் வந்து எப்போ ஒருத்தன் அனுபவிப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புத்திசாலியா இருக்கிறவன். ஒரு கைவல்ய நவநீதத்துல ஒரு பாட்டு, கைவல்ய நவநீதம் படிச்சவங்களா இருந்தா, எனக்கு பாட்டு தெரியல மறந்து போச்சு, ரொம்ப வருஷங்களா படிச்சு. கைவல்ய நவநீதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வரும். நிறைய வசிஷ்டர், வியாசர் முதலிய மகரிஷிகள்லாம் இருக்காங்கல்ல, பரமஞானிகளா இருந்தாங்க, ஆத்மாவை பிரம்மத்தை அறிஞ்சிருக்காங்க. அப்ப ஆத்ம சாட்சா்காரம் அடைஞ்ச ஞானிகள்கிட்ட கூட வந்து பாத்தீங்கன்னா சித்திகள் வந்து பாத்தீங்கன்னா காணப்பட்டிருக்கு. அப்ப சித்திகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரம ஞானிகள்கிட்ட கூட வந்து பாத்தீங்கன்னா சித்திகள் இருந்திருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க சித்திகளை யூட்டிலைஸ் பண்ண என்ன ஆக முடியாது, சமாதோ பிரதிபந்தா. சமாதி அடையறதுக்கு, நிர்விகல்ப சமாதி அடையறதுக்கு நீங்க ஏதாவது ஒன்னத்தை யூஸ் பண்ணீங்கனாலும் உங்க ஸ்டாப் ஆயிடுவீங்க. நீங்க சவித்தர்க்கத்திலிருந்து பரம்பிரசங்கியானத்தை தாண்டி சொரூபம் போற வரைக்கும் உங்களுக்கு தர்ஷ்டா தர்ஷ்டா திருஷ்டாலேயே ஆத்மாலேயே கவனம் இருக்கணும், வேற பக்கமே திரும்பக்கூடாது. ஆனா பெரியவங்கள்ட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்திகள்லாம் இருந்திருக்கே சுவாமி அப்படின்னு கேட்கும்போது, யோக வாசிஷ்டத்துல இருந்து எடுத்து என்ன பண்ற, வசிஷ்டர் சொன்னதை எடுத்து கைவல்ய நவநீதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உல்லேಖனம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க இந்த ஜென்மத்துல அந்த சித்திகளை பண்ணல, இதுக்கு முன்னாடி கடந்த ஜென்மங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, மந்திர ஜபம் பண்ணிருப்பாங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா யோகம், ஏதாவது யோகாபியாசங்கள் பண்ணிருப்பாங்க. அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல பிராதுர்பவமா இருக்கும். அப்போ ஞானம் இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஜென்மங்கள்ல பண்ணப்பட்ட சித்திகள் ஒருத்தருக்கு இருந்திருக்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பிரச்சனை இல்லை அப்படின்னு. இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க கிராஸ் பண்ணி போறாங்கல்ல. இப்ப கிராஸ் பண்ணி ஃபுல்லா போனதுக்கு பிறகு நீங்க லேண்ட்மார்க் எல்லாம் பார்த்துதான் நீங்க கிராஸ் பண்ணி போறீங்க. டெல்லிக்கு போறீங்க, என்னென்ன ஸ்டேஷன் வருது அப்படின்னு 12 ஸ்டாப்பிங் இருக்குன்னா 12 ஸ்டாப்பிங்கையும் நீங்க பார்த்துட்டு தான் டெல்லியில போய் இறங்குறீங்க. ஆனா 12 ஸ்டாப்பும் உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியும். விஜயவாடால இருந்து ஒவ்வொன்னா பலார்ஷா, விஜயவாடா, பலார்ஷா, நாக்பூர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜான்சி, அதுக்கப்புறம் போபால், இட்டார்சி, இது மாதிரி வரிசையா ஒவ்வொரு ஸ்டேஷனா, ஆக்ரா, ஆக்ராக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிசாமுதீன்ல போய் நின்றுவீங்க அப்படின்னு தெரியும். 8 ஸ்டாப்பிங் வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ்லயோ இதுலயோ தெரியும். ஆனா நீங்க என்ன பண்ணல, இறங்கல. எந்த ஒரு ஸ்டேஜ்லயும் நீங்க இறங்காம ட்ரெயினுக்குள்ளாரையே உட்கார்ந்துருந்தீங்க. ஆனா ட்ரெயின் போறது எல்லாம் தெரியுமா, எங்கெங்கெல்லாம் கிராஸ் பண்ணுதுன்னு தெரியும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானி புருஷர் அனுபூதி அடையிற வரைக்கும் அவரோட கவனம் வந்து பாத்தீங்கன்னா எந்த சித்தி பக்கமும் திரும்பி இருக்காது. அனுபூதி ஆனவர் இடத்துல எல்லா ஞானிகளுக்கும் இல்ல, யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஐயையோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருக்கு, இதை வச்சு நம்ம கொஞ்சம் காரியம் பண்ணலாமே அப்படின்னு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ஒரு மகாத்மாவோட தேகம் யூஸ்லெஸ்ஸா போச்சு, ஆள் இல்லை. ஆள் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்த ஜீவன் என்ன பண்ணிட்டான், நான் பிரம்மம்னு இறங்கி போயிட்டான். இப்ப தேகம் வந்து பாத்தீங்கன்னா காலி, எம்டி வண்டியா இருக்கு. ஈஸ்வரன் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த தேகத்துக்குள்ளார தான் ஆவிர் பாவம் பண்றார், கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அந்த தேகத்து மூலமா நிறைய பக்தர்களுக்கும் இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கர்மத்தை எல்லாத்தையும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆயிடுச்சா? நீங்க மகா பெரியவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது சித்தி இருக்கா இல்லையா? அவர் இருக்கும்போது ஏதாவது பேசினாங்களா? ஏதாவது ஒரு ஸ்டோரி வந்து இருக்குமான்னு பாருங்க. மகா பெரியவர் இருக்கும்போது
2010 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி கூட வெளியில வரல. 2010க்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா கதை கதையா எழுத ஆரம்பிச்சாச்சு. ஏன் மகாபெரியவர் இருக்கும் போதே சொல்லியிருக்க வேண்டியதாங்க. மகாபெரியவர் இருக்கும்போது ஒருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா பேச்சு மூச்சு இல்லை. அப்ப அவர் இல்லை அப்படின்னோட வந்து பாத்தீங்கன்னா இவன் இஷ்டப்படி ஸ்டோரியை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றான். ரமணருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கிரியேட் பண்ணல. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ரமணருக்கு கிரியேட் பண்ணுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. இன்னும் இப்பதான் லைட்டா ஆரம்பிக்குது. ரமணரை சுத்தி லைட்டா ஆரம்பிக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சேஷாத்திரி என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? சேஷாத்திரி மகான் வந்து பாத்தீங்கன்னா குறி சொல்றவர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாருங்களா? யோகி ராம் சுரத்குமார் எனக்கு பின்னாடியே தான் இருக்கார். முரளிதர சுவாமிகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், வருஷம் கதை சொல்றாரு. வந்து ஏங்க கொஞ்சமாவது கீழே இருக்கிறவங்களை மேல கை தூக்கி விடுங்க அப்படின்னா கீழே வச்சுக்காரு. பட்டாம்பூச்சியா பறந்தாரு, மண்ணாங்கட்டியா பறந்தாரு அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் புதுசா கிரியேட் பண்றாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1930-40 அவங்களோட புக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட முடிஞ்சு போச்சு. நீங்க ராமகிருஷ்ண விஜயத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, மெட்ராஸ்ல போடுற புக்கை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கதையா இன்னும் எழுதிட்டே இருக்கா. உட்கார்ந்து என்னைய கல்பனையா? ஒருத்தரோட லைஃப்ல வந்து எவ்வளவு நடந்திருக்கும்னு அவனை தானே எழுதணும். இருக்கிற மாதிரி தானே எழுதணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசா உட்கார்ந்து மகா பெரியவரோடதெல்லாம் படிச்சீங்கன்னா நமக்கு அவ்வளவு கோபம் வரும். இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, அதை பண்ணினார், இதை பண்ணார். இதுக்காக யாராவது ஒருத்தர் இப்ப என்ன மாதிரியே மகா பெரியவரும் மாண்டுக்கிய காரிக்காவை படிச்சிருப்பாருல்ல, எல்லாத்தையும் படிச்சு ஒரு என்சைக்ளோபீடியா தானே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் பொய்ன்னு தெரியும்ல. ரமணர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, ரமணர் இருக்கும் போதே சேஷாத்திரி சுவாமிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறி சொல்றாரு. 100 மீட்டர் தூரத்துலதான் சேஷாத்திரி ஆசிரமம் இருக்கு. ஒருத்தருக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா வந்து குறி சொல்றாரு. அட பாவிகளா, ஒரு பிரம்மஞானிய வந்து பாத்தீங்கன்னா குறி சொல்றவன ஆக்கிட்டீங்களேப்பா. ரமணர்கிட்ட கேட்கிறாங்க, அவர் வந்து நம்ம சேஷாத்திரி சுவாமிகள் வந்து பாத்தீங்கன்னா குறி சொல்றாரு என்ன அப்படின்னும் போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அவரு பக்கத்துல வந்தார், இங்க கூட வந்திருக்கலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவு தூரம் வந்தவரு இங்க கூட வந்திருக்கலாம். என்ன யோசிச்சு பாருங்க, பக்கத்துல வந்தவர் இங்க கூட வந்திருக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா மேல வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வேற ஒருத்தர் மேல வந்திருக்கு. ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, மருமகன் எல்லாத்து மேலையும் சவாரி பண்ணிக்கிட்டே இருக்காரு. பாவம், அவர் இன்னும் முக்தி அடையலை. யாரு? சேஷாத்திரி சுவாமி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் குறி சொல்ற சாமியார் ஆயிட்டார். என்ன நிலையில இருந்தாங்க ஒவ்வொருத்தரும், எங்க போய் இறக்கி வச்சிருக்கோம். இது எல்லாம் பொய்ன்னு ஒருத்தருக்கு தெரியுது அப்படின்னா, இப்ப என்ன கேட்டாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வேணுமா சாமி, நான் ஒரு மண்ணாங்கட்டி இங்க பண்ண வேணாம். இந்த உலகம் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு, வெறும் திருஷ்ய மாத்திரமா இருக்கு. இங்க பண்றதுக்கு ஒரு மண்ணாங்கட்டிங்க இல்ல. பூர்ணமதக பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சது, இது எல்லாம் பூர்ணமா தான் இருக்கு. எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்ப பிரச்சனை எங்க அப்படின்னா என்னுடைய திருஷ்டியில மட்டும்தான் பிரச்சனை. அப்ப இந்த திருஷ்டிய ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இது இல்ல, இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு அனுபூதி அடைஞ்சிட்டான் அப்படின்னா பொய்யானதுல ஏதாவது ஒண்ணு பண்ணுவானா, பொய்யானதுல ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவானா அப்படின்னா, ஒரு ஞானி புருஷன் நல்ல பரமஞானியா இருக்கிறவன் எந்த ஒரு சித்தியும் வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ண மாட்டான், யூஸ் பண்ணவே மாட்டான். ஏன்னா சித்தியில எல்லாத்திலையும் ஆப்ஜெக்ட்ல எல்லாத்திலையும் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மித்தியாத்துவ நிச்சயம் உண்டாயிரும். திருஷ்யம் மித்தியா அப்படின்னு நீங்க இல்ல இப்ப நீங்க என்ன பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யதார்த்தத்தை மட்டும் எடுங்க. அதுக்கு மேல என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா பக்தி பாவத்தைய சேர்த்து அதுக்குள்ளார நம்ம ஸ்கிரீன் பிளே எல்லாம் பண்ணிடணும். இப்ப எழுதுறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா மசாலா சேர்த்து பின்னாடி வரவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டோரி மாதிரி ஆக்கிடுறாங்க. அது மாதிரி ஆக்காம யதார்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க, யதார்த்தத்தை மட்டும் சொல்றாங்க. யதார்த்தத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல ஜீவர்களுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி, ஜீவர்களுக்கு கர்மத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு மகானோட சரீரத்துல தனக்குன்னு ஒரு ஆசை இல்லாத போது அந்த ஆசை இல்லாத சரீரத்தை பகவான் பயன்படுத்திக்கிட்டு பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப சித்திகள் வெளிப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தம் எடுக்கணும், அவங்க முந்தின ஜென்மங்கள்ல பண்ண யோகானுஷ்டானம் ஞானத்துக்கு பிறகும் கூட வெளிப்படும் ஒரு ஐடியா.
ரெண்டாவது ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மித்தியாத்துவ நிச்சயம், அங்க ஜீவத்துவம் இல்ல. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஈஸ்வரன் பயன்படுத்திக்கிட்டு இந்த லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லோக சங்கிரகம் சொல்லக்கூடிய காரியங்களை பக்த அனுகிரகத்தை எல்லாத்தையும் பண்றார். ஒண்ணு ஈஸ்வரன் பண்றார், ஞானி பண்ண முடியாது. ஏன்னா ஞானிக்கு இதெல்லாம் போய் ஒருவேளை ஞானி பண்ணா அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி அடையிற வரைக்கும் எதுலயும் கவனம் இல்லை. நிர்விகல்ப சமாதியை அடைஞ்சதுக்கு பிறகு முந்திர ஜென்மங்கள்ல பண்ணதோட அந்த விபூதி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல வெளிப்பட்டிருக்கும். இப்படிதான் சாஸ்திரக்காரர்களோட நியமம். அடிச்சா இப்ப இங்க வந்துருங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் வந்து 46வது ஸ்லோகம் சொல்றார். ரூபலாவண்ய பலாத் ரூபலாவண்ய பலாத் வஜ்ர சங்கனனத்வானி வஜ்ர சங்கனனத்வானி காய சம்பத் காய சம்பத் ரூபலாவண்ய பலா பல ஆமா ரூபலாவண்ய பல வஜ்ர சங்கனனத்வானி காய சம்பத். ரூபலாவண்யம், ரூபம்னா என்ன அர்த்தம்? யோகியோட ரூபம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதான் நான் சொன்னல, யாராவது நீங்க வடகர சிவானந்த சாதுக்களை பாத்தீங்கன்னா வெறும் பிராணாயாமத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாவே உங்க தேஜஸ் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாசம் வேற எந்த காரியம் பண்ணாதீங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வேளை உட்காருங்க. எந்த வந்து பாத்தீங்கன்னா மௌனம் ஆகுங்க. தேவையில்லாத ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் கட் பண்ணிருங்க. ஒரு சுவாத்தியாயம் பண்ணிக்கிட்டு பேசாம ஜபத்தை பண்ணிக்கிட்டு 3 காலம் 30 பிராணாயாமத்தை பண்ணுங்க. ஒரு வேளை உணவு எடுங்க. உங்க தேகம் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா 100% 3 மாசத்துக்குள்ளார வந்து ஒரு காந்தி வந்து பாத்தீங்கன்னா யோகத்தோட காந்தி உடம்புல வந்துடும் சாதாரணமாவே. அப்ப யோகத்தோட பிரகாசத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பாத்தீங்கன்னா வடகர சிவானந்த அந்த யோகிகளை பாத்தீங்க அப்படின்னா அந்த பிராணாயாமத்தோட பலத்தை நீங்க நல்லா பார்க்கலாம். தேஜஸ்வியா இருப்பாங்க, நல்ல ஹைட்டா இருப்பாங்க, நல்லா வெயிட்டா இருப்பாங்க. கண்ணுலாம் அப்படியே அந்த பிராணனோட அபியாசம் நல்லா பிரகாசிக்கும். அப்படியே சின்ன குழந்தைங்க கூட அதான், சின்ன குழந்தைங்களும் அப்படியே தேஜஸ்வியா இருக்கும் எல்லாமே. அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு யோகத்தோட பிராணாயாமத்தோட அபியாசம். ஒரு பிராணாயாமத்திலேயே இவ்வளவு கிடைக்குது அப்படின்னா அப்ப பிராணாயாமத்தை தாண்டி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி வரைக்கும் போறார் அப்படின்னா அவருக்கு என்ன ஆகும்? ரூப லாவண்யம், பூத்த ஜெயம் பண்ணியாச்சு. இந்த பூத்த ஜெயம் பண்ணதுனால பூத்தங்கள் எல்லாம் இவருக்கு என்ன ஆகும்? அனுகூலமா அமையும். பஞ்சபூத்தங்கள், இந்த பஞ்சபூத்தங்களாலான இந்த சரீரம் எப்படி இருக்கும்? ரூபம் வந்து பாத்தீங்கன்னா லாவண்யத்தை அடையும். லாவண்யம்னு அர்த்தம் சௌந்தரியமாயிடும். யோகி வந்து பாத்தீங்கன்னாவே வந்து பாத்தீங்கன்னா ஜெகஜகன் இருப்பான், தனிச்சு தெரிவான். அது மட்டும் இல்ல, பலம், அவன்கிட்ட சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பலங்களும் உண்டாயிருக்கும், பலகீனமே இருக்காது, பூரண பலத்தோட இருப்பான். யாரு? அனுமன் மாதிரி. அதுக்கப்புறம் வஜ்ர, வஜ்ர அப்படின்னா கடினத்தன்மை. வஜ்ர சங்கனனத்துவானி, வஜ்ர மாதிரி ஒரு கடினத்தன்மையை அடைஞ்சிருவான். வஜ்ரத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது? பிரேக் பண்ண முடியாது. இந்த உலகத்திலேயே பிரேக் பண்ண முடியாதது வஜ்ரம். அந்த வஜ்ரம் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சரீரம் கடினத்தன்மையை அடைந்து விடும். இதுக்கு பேர் தான் காய சம்பத்துன்னு பேர். காய சம்பத்துனா தேகத்தோட வெல்த் பூரணமா இவன் அடைகிறான். பாஷ்யத்துக்கு வந்துருங்க, ஒரே ஒரு வரிதான் இருக்கு. தர்ஷனீயக காந்திமான் அதிசய பலோ வஜ்ர சங்கனனஸ்ச இது. ஒரே லைன் எழுதிட்டார். தர்ஷனீயக, லாவண்யம்னு என்ன அர்த்தம்? ரூப லாவண்யம்னு என்ன அர்த்தம்? ரூப லாவண்யம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா தர்ஷனீயக காந்திமான். நான் சொன்னல பஞ்சாபி, வெறும் தயிரையும் பாலையும் அக்னி பதார்த்தத்தை எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? டெய்லி ஒரு லோட்டா தயிரும் ஒரு அரை 100 கிராம் வந்து நெய்யும் நல்லா பரோட்டாவும் சாப்பிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்குன்றீங்க? கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கு. ஏன்னா அக்னி பதார்த்தம். அப்ப அக்னி பதார்த்தத்தை சாப்பிடும் போதும் பிராணாயாமம் சாப்பிடும் போதுமே பண்ணும் போதுமே ரூபம் வந்து லாவண்யத்தை அடையும். அப்ப யோகிக்கு என்ன ஆகுதுன்னா தர்ஷனீயா. பிச்சைக்காரனோட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருப்பாங்க. யாருன்னா ரமணரும் ராமகிருஷ்ண பரமஹம்சம். இப்ப ரமணரும் பரமஹம்சரும் வந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, யோ போயா, எதுக்கு இங்க வந்து நிக்கிற, போய் தள்ளி போயா அப்படின்றோம். ஏன் அப்படின்னா இந்த கிழவன் இருக்கான் பாத்தீங்களா, யாரு? 2 கிழவன்களும். இந்த 2 கிழவன்களும் போட்டோ எடுத்து, பழைய போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? போட்டோஷாப்ல போட்டு 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 அப்படியே கிளாரிட்டி எடுத்து வச்சு ரமணரை பார்த்தாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரமணர் இப்படி இருக்காரு அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை.
ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பாத்தீங்கன்னா பிச்சைக்காரனோட மோசமா இருப்பாரு. ஐயோ பார்க்கவே சகிக்காது. ராமகிருஷ்ணர் எல்லாம் தொங்கி போயிருக்கும். இந்த ஸ்கின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆமா ஒரு 70 வயசுக்கு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் எல்லாம் எப்படி இருக்கும்? தொங்கி போய் தானே இருக்கும். அவர் வந்து கேட்கிறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயாப்பா 12 வருஷத்துக்கு வேஸ்ட் பண்ணிட்டீங்க, தண்ணியில நடக்கிறதுக்கு பதிலா ஒரு 4 நாள் கொடுத்தா அடுத்த போட்ல அடுத்த கரையில கொண்டு போய் விட்டுருவானே, எதுக்கு 12 வருஷம்? அப்ப என்ன அர்த்தம்? ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் சித்திகள் யூஸ்லெஸ் அப்படின்னு, ஃபுல்லா தெரியும் சித்திகள்ல எந்த லாபமும் இல்லை அப்படின்னு. அப்ப அவங்கள்ட்ட ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்தியால கவனம் கொடுக்கறவங்க இந்த சித்திகள் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கவனம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப சித்திகள் பக்கம் எங்க சொல்ல, சாதாரண வேதாந்தம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கிற நானே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் எதையும் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். எந்த இன்ஃப்ளூயன்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது, சகஜமா இருக்கணும், ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் பொய் அப்படி. அப்படி இருக்கும்போது ஒரு ஞானி, பரமஞானி புருஷர்களா அனுபூதிமான்களா இருக்கிறவங்களுக்கு, சொப்பனத்திலிருந்து வேக்கப்பானவங்களுக்கு சொப்பனம் பொய்ன்னு தெரியும்ல. சொப்பனத்துல இருக்கிற நமக்கே கொஞ்சம் வேக்கப், கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கு அப்படின்னா, சொப்பனத்துல இருந்து விழிச்சவங்களுக்கு பூரணமா மொத்த சொப்பனமும் பொய்ன்னு தெரிஞ்சிடும். அப்ப அவங்களோடது ஏதாவது வெளிப்படுமான்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் வெளிப்படாது. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன்ல, எல்லா தேகமும் ஒண்ணுதான், ஐஸ்வர்யா தேகம் மட்டும் என்ன வேற ஏதாவது இரும்புல பண்ணி வச்சிருக்க என்ன, பொன்னால் ஆனதா? நீ குடிச்ச தண்ணீரை நான் தீர்த்தம் என்று குடிப்பேன், குடிக்க முடியுமா? ஐஸ்வர்யா குடிச்ச தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தமா எடுத்து குடிக்க முடியுமா? கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ண தண்ணியே பின்பக்கம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நாதபுரம் எடுத்து மேல தெளிச்சுப்பாரு, நல்லா எடுத்து குடிப்பாரு. என்னால வந்து பாத்தீங்கன்னா அதையே ஒழுங்கா குடிக்க முடியல. அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒழுங்கா கிளீன் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா சாமிய அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தையே நம்மளால குடிக்க முடியாது. அப்ப வந்து என்ன அப்படின்னு கேட்டா, எல்லா தேகமும் பஞ்சபூதம், எவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது விசித்திரத்தை சித்திய பண்றதுக்கு ஒருத்தன் ஆசைப்படுவானா அப்படின்னு ஆசைப்பட மாட்டான். அப்ப ஞானி புருஷர்கள்ட்ட சரீரம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னோட சரீரத்தையும் மற்றவங்களோட சரீரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், உதாசீனப்படுத்துவான். ஆனா அவங்கள்ட்ட என்ன இருக்கும் தெரியுங்களா? ரூப லாவண்யம்னா இங்க என்ன எடுக்கணும், ஞானி புருஷர்கிட்ட சத்தியம் இருக்கும். அந்த சத்தியம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரூப லாவண்யம்னு எடுக்கணும். இப்ப யோகிக்கு சொல்லும் போது சொல்லுது, யோகிட்ட வந்து பாத்தீங்கன்னா தர்ஷனியா, ரொம்ப பார்க்கறதுக்கு யோக்கியமானவன் ஆயிடுவான். ரொம்ப பார்க்க அப்படியே ஆசை வரும். காந்திமான், நல்ல பிரகாசத்தை உடையவனா. காந்தி அப்படின்னா ஒரு மேக்னெட் மாதிரி நல்லா கவர்ச்சி உண்டாயிருக்கும். அதிசய பலம், கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஹனுமன் மாதிரி நல்ல பலம் உண்டாயிருக்கும். அதுக்கப்புறம் வஜ்ர சங்கனனஸ்சைதி, வஜ்ரம் மாதிரி சரீரம் கடினத்தன்மையை அடைந்து விடும், எதை வேணாலும் பண்ணலாம், ஒன்னும் ஆகாது அப்படின்னு பேரு. இதுக்கு பேர் தான் காய சம்பத் அப்படின்னு பேர். 47வது சூத்திரம் ஆரம்பிக்கும். இந்திரிய ஜெயம்னு மேல போட்டுங்க, சூத்திரத்திலே இருக்கு. பூத்த ஜெயம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரிய ஜெயம் வந்துருது. கிரகண ஸ்வரூப அஸ்மிதா அன்வய அர்த்தவத்வ சம்யமாத் இந்திரிய ஜெய. கிரகண ஸ்வரூப அஸ்மிதா அன்வய அர்த்தவத்வ சம்யமாத் இந்திரிய ஜெய. கிரகணம், ஸ்வரூபம், அஸ்மிதா, அன்வய, அர்த்தவத்வ, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 45ல படிச்சது கொஞ்சம் இதுல இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்திரியங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகணம்னு பேரு. இந்திரியங்களுக்கு என்ன பேரு? கிராகியம் அப்படின்னா விஷயம். எதெல்லாம் விஷயம்? சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம். கிருஷ்ண விக்கிரகத்தை வெளியில வச்சா விஷயம், ஆப்ஜெக்ட். அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை தாண்டி தன்மாத்திரைக்கு போன அப்படின்னா விஷயம், ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை மனசுல பார்த்தேன் அப்படின்னா கிருஷ்ண விக்கிரகம், ஆப்ஜெக்ட். அந்த மனசுல பாக்குற கிருஷ்ண விக்கிரகத்தை தாண்டி குணத்துல தியானம் பண்ணனா கிருஷ்ணனோட குணத்துல, அதுவும் குணம்ன்றது எனக்கு ஆப்ஜெக்ட். இந்த 4த்துக்கும் என்ன பேரு அப்படின்னா கிராகிய சமாபத்திகள் அப்படின்னு பேரு. கிராகியம்னா ஆப்ஜெக்ட். சரி, அடுத்தது 4க்கு அப்புறம் என்ன வந்துருது? இந்திரியத்திலையும் மனசுலையும் மெடிடேட் பண்றது. இந்த இந்த வெளியில இருக்கிற விஷயங்களை எது மூலமா நம்ம அறியறோம்? எது மூலமா அறியறோம்? இந்த இந்திரியங்கள் மூலமாகவும் மனசு மூலமாகவும் அறியறோம்.
இந்த இந்திரியங்கள்லயும் மனசுலயுமே சமாதி நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு? கிரகண சமாபத்தி. அப்ப கிரகணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட். நம்மகிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் இது பஞ்ச ஞானேந்திரியங்களும் கூட பாத்தீங்கன்னா மனம் புத்தி, இந்த ரெண்டு தான் மொத்தம். இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பேரு கிரகணன்னு பேரு. இதுதான் என்ன பண்ணுது? புத்தியில இருந்து ஒரு தாட்டு கிளம்பி, திரிகுணாத்மிகமா இருக்கக்கூடிய தாட்டு கிளம்பி என்ன பண்ணுது? அப்படியே மெதுவா மனசுக்கு மனோவிருத்தியாகி, மனோவிருத்தி 5 இந்திரியங்கள் அடைஞ்சு, இந்திரிய விருத்தியாகி, இந்திரிய விருத்தி பாத்தீங்கன்னா விஷயங்களை போய் டச் பண்ணி, விஷயங்களை பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ணி, அதை ஆகர்ஷணம் பண்ணி கொண்டு இந்திரிய மனசுக்கு கொடுத்து, மனசு பாத்தீங்கன்னா புத்திக்கு கொடுத்தோன்னே எனக்கு ஒரு அறிவு உண்டாகுது. ரைட்டா? அப்ப பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை கிரகணம் பண்ணக்கூடியது எது அப்படின்னா புத்தி விருத்தி, மனோவிருத்தியாய், மனோவிருத்தி இந்திரிய விருத்தியாய், இந்திரிய விருத்திகள் தான் பாத்தீங்கன்னா விஷயங்களை கிரகணம் பண்ணு. அப்போ ரெண்டுத்தையும் காமனா சொன்னீங்கன்னா இந்திரியங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனசு. புத்திய மனசு ஒன்னாக்கிறீங்க, இந்திரியங்கள் மனசு, இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா கிரகணங்கள் அப்படின்னு பேர். கருவி, விஷயங்களை கிரகிக்கின்ற கருவிகள். அதுக்கப்புறம் சொரூப. சொரூபனா பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோமே. எங்க பார்த்தோம் சொரூபம்? ஸ்தூல சொரூப. ஆமா, ஸ்தூலனா விசேஷ குணங்கள், சொரூபம்னா கடினத்தன்மை மாதிரி. பஞ்சபூத்தங்கள்ல பிருத்திவியில கடினத்தன்மை, ஜலத்துல ஒட்டும் தன்மை, திரவத்தன்மை, நனைக்கிற தன்மை, அக்னியில உஷ்ணத்தன்மை, வாயுல அசைக்கிற தன்மை, ஆகாசத்துல வியாபிச்சிருக்க தன்மை. இதுக்கு பேரு சொரூபம். ஆயிடுச்சா? இதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அஸ்மிதா. அஸ்மிதா அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்? அஸ்மிதாக்கு இன்னொரு பேர் என்னது? அகங்காரம். அஸ்மிதான்றதுக்கு அர்த்தம் அகங்காரம். எல்லா விருத்திக்கு பின்னாடியும் பாத்தீங்க அப்படின்னா நான் இருக்கேன், நான்ற அகங்காரம் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத அபிமானம் இருக்கு, அஸ்மிதா. அதுக்கப்புறம் அன்வய. இந்த அகங்காரத்துக்கு பின்னாடி எது இருக்கு அப்படின்னா அகங்காரத்துக்கு காரணமா இருக்கிறது 3 குணங்கள். திரிகுணம் தான் பாத்தீங்கன்னா அன்வயம். அன்வயம்னா திரிகுணம். 3 குணங்கள் பாத்தீங்கன்னா அகங்காரத்துக்கு பின்னாடி 3 குணம். அப்ப 3 குணத்துக்கு மேல அகங்காரம். அகங்காரத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இந்திரியமும் பாத்தீங்கன்னா கிரகணம். அந்த இந்திரியங்கள் பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற அந்த கடினத்தன்மை முதலிய சொரூபத்தை கிரகணம் பண்ணு. ஆயிடுச்சா? இந்த அன்வயத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? அர்த்தவத்துவம். இந்த வெளியில இருக்கிற எல்லா விஷயங்களும் புத்தியில இருந்து ஆரம்பிச்சு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் 3 குணத்தோட காரியம். இந்த எல்லாத்திலையும் என்ன இருக்கு? அர்த்தவத்துவம்னா பிரயோஜனம் இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு எண்ணமும் பிரயோஜனம் உடையது. அப்போ எல்லாத்திலையும் பிரயோஜனம் உடைய தன்மைக்கு பேரு அர்த்தவத்துவம். அதுக்கப்புறம் சம்யமாத். மொத்தம் இந்த இத்தனை விஷயத்துல கிரகணம், அதுக்கப்புறம் சுரூபம், அதுக்கப்புறம் அஸ்மிதா, அதுக்கப்புறம் அன்வயம், அதுக்கப்புறம் அர்த்தவத்துவம். மொத்தம் 5 விஷயத்துல பாத்தீங்கன்னா சம்யமம், தாரண தியான சமாதி. தாரண தியான சமாதின்ற சம்யமத்தை பண்றது மூலமா இந்திரிய ஜெயா, இந்திரிய ஜெயமானது ஒருத்தருக்கு உண்டாகின்றது அப்படின்னு சொல்லியாச்சு. பூத்த ஜெயம் பண்ணதுக்கு பிறகுதான் இந்திரிய ஜெயம். நீங்க பூத்த ஜெயம் பண்ணாம ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்திரிய ஜெயத்தை பாத்தீங்கன்னா அடைய முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பாஷ்யத்துக்கு ஆச்சாரிய சொல்ற சாமானிய விசேஷாத்மா சப்தாதி கிராஹ்யாக. ஃபர்ஸ்ட் விஷயத்தை சொல்றார் ஆச்சாரியர். விஷயம் அப்படின்னா 45வது சூத்திரத்துல ஸ்தூல சொரூபம் 2 வார்த்தையில சொல்லிச்சு. ஸ்தூலத்துல பாத்தீங்கன்னா குணங்கள் வந்துடும். விசேஷ அந்த சொரூபத்துல பாத்தீங்கன்னா அந்த கடினத்தன்மை, நனைக்கிற தன்மை, இதெல்லாம் சாமானியமா வந்துடும். அப்போ எந்த ஒரு பூத்தமா இருந்தாலும் சாமானிய குணம், விசேஷ குணம், இந்த 2ம் சேர்ந்தது. இதுதான் இங்க ஆச்சரிய சொல்றார். சாமானிய விசேஷாத்மகா ஆத்மா சப்தாதி கிராஹியா. சப்தாதி கிராஹியா இந்த உலகத்துல இருக்கிற சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம்னு நம்ம எதையெல்லாம் இந்த இந்திரியங்கள் மூலமா அறிகின்றோமோ அது எல்லாத்துலயும் நம்ம கிரகணம் பண்ற, பார்க்கிற, கேட்கிற, ஸ்மெல் பண்ற, டேஸ்ட் பண்ற, டச் பண்ற எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒண்ணு பாத்தீங்கன்னா சாமானிய குணம் இருக்கும். பிருத்திவியில கடினத்தன்மை, ஜலத்துல ஒட்டும் தன்மை, அக்னியில உஷ்ணத்தன்மை,
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற வாயுல அசைக்கிற தன்மை, ஆகாசத்துல வாயு தன்மை சாமானியம். இதுல எல்லாத்துலயும் விசேஷ குணம் இருக்கும். என்னன்னா பிருத்திவியில 5 குணம் இருக்கும், ரூபரச கந்த ஸ்பர்ஷம் அப்படின்னு 5 குணம் இருக்கும். அக்னியில 4 குணம் இருக்கும். என்ன அப்படின்னா கந்தத்தை வாசனை எடுத்துட்டீங்கன்னா மீதி 4 குணம் இருக்கும். அக்னியில 3 குணம் இருக்கும். அக்னியில டேஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 குணம் இருக்கும். வாயுல வந்து பாத்தீங்கன்னா ரூபத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 குணம் இருக்கும். ஆகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பர்ஷத்தையும் எடுத்துட்டீங்கன்னா ஒரே குணம், சப்த குணம் மட்டும் இருக்கும். அப்ப இது எல்லாம் பேரு விசேஷம்னு பேரு. அப்ப இந்த உலகத்துல நம்ம கிரகணம் பண்ற எல்லாத்துலயும் சாமானியம், விசேஷம் இந்த ரெண்டும் கலந்துதான் வந்து பாத்தீங்கன்னா கிராகியம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். கிராகியம்னு என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்ட் இருக்கு. ஆப்ஜெக்ட்ல 2 இருக்கு. இதுக்கப்புறம் தேஷு இந்திரியானாம் விருத்திகி கிரகணம். இதோட சம்பந்தப்படுறது எது? வெளியில இருக்கிறதோட எது சம்பந்தப்படுது? புத்தியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு விருத்தி கிளம்புது. எப்படிப்பட்ட விருத்தி கிளம்புது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல திரிகுணாத்மிகா மாயா என்ன பண்ணுது? தூக்கத்துல இருக்கிறது. அது வேக்கப் ஆகும் போது என்ன பண்ணுது? அதோட ஒரு பரிணாமம். அந்த பரிணாமம் தான் புத்தி அப்படின்னு முதல் பரிணாமம் நடக்குது. மகத் அப்படின்னு பேரு. அந்த மகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாயாவோட 3 குணங்கள் இருக்குமா? அந்த 3 குணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு லைட் வந்து டார்ச் லைட்ல இருந்து கிளம்புற ஒரு பீம் மாதிரி ஒரு பிரகாசம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேசர் பீம் எப்படி போகுமோ அதே மாதிரி, அது வஸ்துவான வஸ்து இல்லை, ஒரு பீம், ஒரு பிரகாசம், ஒரு பீம் மாதிரி போகுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தியில இருந்து என்ன பண்ணுதுன்னா 3 குணங்களுடைய 3 பீம் கிளம்புது. ஒரு பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா. பீம்னா பிரகாசம் எடுக்காதீங்க, அவித்யா. இந்த அவித்யாமயமா இருக்கிற ஒரு 3 பீம் வந்து பாத்தீங்கன்னா கிளம்புது. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா விருத்தின்னு பேரு. என்ன பேரு? புத்தியில இருந்து கிளம்புறதுனால புத்தி விருத்தின்னு பேரு. அது என்ன பண்ணுது அப்படின்னா, புத்தியில வேற யாரும் இருக்கா? புத்தியில என்னெல்லாம் இருக்கு? புத்தியில என்னெல்லாம் இருக்கு? புத்தியில முதல்ல எடுக்கணும். புத்தியில என்ன இருக்கணும்னா, இதுக்கு பேஸா இருக்கிறது எதுனா 3 குணம் இருக்கும். புத்தியில அதனுடைய காரணம் இருக்கும், 3 குணம். அந்த காரணத்துக்கு பின்னாடி யாரு இருப்பா? சைத்தன்யம் வந்து பாத்தீங்கன்னா சாநித்தியமா சைத்தன்யம் இருக்கும். அப்ப ஒரு புத்தின்னு கிரகணம் பண்ணும் போதே புத்திக்கு பேஸ் வந்து நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ், அதுக்கு மேல திரிகுணமா இருக்கக்கூடிய 3 குணங்கள் மாயா, அதுக்கு மேலதான் புத்தி, 3வது லேயர் தான் புத்தி. இந்த புத்தி திரும்ப அதோட எதோட சேரும்? அந்த புத்தியில இருக்கக்கூடிய அகங்காரத்தோட சேரும், அஸ்மிதா. அப்ப ஒரு விருத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் ஒரு விருத்தி அப்படின்னு, விருத்தியில வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம் ஆட் ஆயிடுது. அங்க இருந்து புத்தியில இருந்து கிளம்பி வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு போகுது. மனச போய் அடைஞ்சோன அதுக்கு என்ன பேரு வந்துருது? மனோவிருத்தின்னு பேர் வந்து. புத்தி விருத்தின்ற பேரு மனோவிருத்தி ஆயிடுச்சு. இன்னும் அன்லோடட் தான், லோட் ஆகல இன்னும். அதுக்கப்புறம் அந்த மனசுல இருக்கிற விருத்தி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரா 5 பிரான்ச்சா பிரியுது. 5 இந்திரியங்கள் வழியா வெளியில போகுது. இந்த கண்ணை அடைஞ்சோன்னு அதுக்கு பேரு சக்ஷு விருத்தின்னு பேரு. காதை அடைஞ்சோன்னு அதுக்கு வந்து கிராண விருத்தின்னு பேரு. மூக்கு அடைஞ்சோன கிராண விருத்தி, காது அடைஞ்சோன ஸ்ரோத்திர விருத்தி, நாக்கு அடைஞ்சோன ரசவிருத்தி, இந்த தொக்கு அடைஞ்சோன தொக்விருத்தி அப்படின்னு பேரு, ஸ்பர்ஷ விருத்தி. அப்படின்னு 5 இந்திரியங்கள் வழியா இந்த மனோவிருத்தி என்ன ஆகுது? 5ஆ பிரியுது. 5ஆ பிரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அது விஷயங்களோட போய் சம்பந்தப்படுது. விஷயங்களோட சம்பந்தப்படுத்த ரிட்டர்ன் கொண்டு வருது. அந்த விருத்தி என்ன ஆகுதுன்னா லோடு ஆயிடுது. எது எது மயமா அது வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயங்களை டச் பண்ணுதோ அந்தந்த மயமா அது ஆயிடுது. மலையை பார்த்தா மலை ஆயிடுது. இந்த காக்கா சப்தத்தை கேட்டா காக்கா சப்தம் ஆயிடுது. மயில் சப்தம் கேட்டா மயில் ஆயிடுது. இந்த ஃபேன் ஓடுற சில்னஸ் வந்தா சில்னஸ் ஆயிடுது. இது மாதிரி 5 இந்திரியங்களும் அது வழியா போன விருத்திகள் 5 விதமா பரிணமிக்கும். அடிச்சா அது மனசுக்கு வந்தோன மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்திலேயே ஒரு என்ன இருக்கு? அட்டாச்மெண்ட் இருக்கு, சித்தம் அப்படின்னு மெமரி. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டேட்டா, சிமிலர் டேட்டாஸை கலெக்ட் பண்ணுது. நீ இப்ப பார்த்ததுக்கும் ஏற்கனவே நீ பார்த்திருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் டேட்டாஸ் இருக்கு. இதை 2த்தையும் கொண்டு போய் புத்திட்ட கொடுக்குது. புத்தி வந்து பாத்தீங்கன்னா இது மலை, இது வீடு, இது புஸ்தகம், இது லேப்டாப், இது டேப்லெட்டு, இது செல்போனு அப்படின்னு இது எல்லாத்தையும் பார்த்து தீர்மானம் பண்றது யாரு? புத்தி. ஆச்சா? இப்ப இங்க வந்துருங்க, ஆச்சாரியார் சொல்றாரு, தேஷு இந்திரியானாம் விருத்திகி கிரகணம்.
தேஷு அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில இருக்கிற கிராகிய விஷயங்கள், வெளியில இருக்கிற விஷயங்கள்ல இந்த புத்தியில இருந்து கிளம்பின விருத்தி மனோவிருத்தி இந்திரிய விருத்தியாயி தான் என்ன ஆகுது? கிரகணமா பண்ணுது. அப்ப டைரக்டா விஷயத்தை யாரு கிரகணம் பண்றா அப்படின்னு கேட்டா இந்திரிய விருத்தி தான் விஷயத்தை கிரகணம் பண்றது. இந்திரிய விருத்திக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? அது மனோவிருத்தியா இருந்துச்சு. மனோவிருத்தி என்னவா இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி புத்தி விருத்தியா இருந்துச்சு. சிம்பிள் அடிச்சா. அப்போ இந்த விற்த்திக்கு பேரு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகணம்னு பேரு. நச்ச தத்து சாமானிய மாத்திர கிரகணாகாரம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அது என்ன பண்ணும் தெரியுங்களா? இந்திரிய விருத்தி. இந்திரியம் வந்து பாத்தீங்கன்னா தன்மாத்திர அறியுமா அறியாதா? இந்திரியத்தை அறியுமா? இந்திரியத்தை அறியுமா? ஏன் அறியாது? நேத்து நான் சொல்லியிருக்கேன். ஏன்? இந்திரியம் அதீந்திரியம். ஒரு லட்சணம். இந்திரியம் அதீந்திரியம். இந்திரியம் இந்திரியங்களை கடந்தது. ஏன் அப்படின்னு கேட்டா தன்மாத்திரா ரூபம். அப்ப தன்மாத்திரா வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களை கிரகணம் பண்ணாது. அப்ப என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இந்திரியம் போய் என்ன பண்ணுது தெரியுங்களா உங்களுக்கு? கை வந்து பாத்தீங்கன்னா இந்த புஸ்தகத்தை எடுத்தோட ஒரு கடினத்தன்மை இதுக்கு ஃபீல் ஆகுது. அடிச்சா கடினத்தன்மை ஃபீல் ஆகுது. ஜலத்துல வந்து கை வச்ச மாத்திரத்துல அந்த ஒற்றத்தன்மை ஃபீல் ஆகுது. அக்னியில கை வச்சோன்னு சுடும் தன்மை ஃபீல் ஆகுது. சப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா காத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா காத்தோட சேரும்போது அசைக்கிற தன்மை ஃபீல் ஆகுது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாமானிய தன்மையை மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் இந்திரியம் சாமானிய தன்மையை மட்டும்தான் கிரகணம் செய்யும். அதான் இங்க சொல்லுது தத்து சாமானிய மாத்திர கிரகணாகாரம் நச்ச பவதி. நச்சவை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப போட்டுங்க. முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சாமானியத்தை மட்டும்தான் கிரகணம் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது வெறும் சாமானியத்தை மட்டும் கிரகணம் பண்ணாது, கூடவே எதை கிரகணம் பண்ணுது? விஷயங்களை. என்ன பண்ணுது? இந்த மூக்கு ஸ்மெல் பண்ணுது. ஸ்மெல் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஸ்மெல்லு ரூபம் ரசம் கந்தம் எல்லாமே தன்மாத்திரம். ரூபம் ரசம் கந்தம் ஸ்மெல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தன்மாத்திரா ரூபம். இதை கிரகணம் பண்றது யாரு அப்படின்னா அந்த மூக்கு கண்ணு காது மூக்கு வாயு பண்ணுது. அப்ப என்னன்னா இந்த இந்திரியங்கள் முதல்ல சாமானிய குணத்தை அப்சர்வ் பண்ணுது, அதுக்கப்புறம் விசேஷ குணத்தையும் கூட இது கிரகணம் பண்ணும். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே நீங்க கேக்குறீங்க, சாமி நேத்து தானே சாமி நீங்க ஒரு லட்சணம் சொன்னீங்க, இந்திரியங்கள் அதீந்திரியம் தன்மாத்திரைகளை கிரகணம் பண்ணாது அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க சாமி. இப்ப சொல்றீங்க கிரகணம் பண்ணுன்றீங்களே விசேஷ குணங்களை. அப்படின்னா எப்படின்னு இங்க ஆச்சரியா சொல்ற. இதெல்லாம் வந்து சட்டிலான விஷயம். இதெல்லாம் ஒருத்தர் நல்லா மனசுக்குள்ளார கொண்டு வந்துருங்க. இப்ப எனக்கு இதெல்லாம் புரியலன்னு வச்சுங்களேன், நான் உங்களுக்கு இத்தனை கிளாஸ்லாம் எடுக்க முடியாது. வேற சித்தாந்தம் பார்க்கும்போது இந்த மனசு இந்த புத்தி இந்த இந்திரியம் எல்லாத்தையும் நமக்கு நல்லா அனலைஸ் இருக்கணும். இதெல்லாம் பாஷ்யத்துல இருந்து நம்ம எடுக்கிறோம். இப்ப கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு கதம் அனாலோச்சிதக ச விஷய விசேஷ இந்திரியேன மனசா அனுவியவசீயத்தை. இப்ப என்ன கேள்வி வருதுன்னா இந்த இந்திரியங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச இந்திரியங்களுக்கும் விசேஷ குணத்தை கிரகணம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாம் தன்மாத்திரைகள். அப்ப சாமானியத்தை கிரகணம் பண்ண முடியும், விசேஷத்தை கிரகணம் பண்ண முடியாது அப்படின்னா. ஆனா இந்த உலக விவகாரங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்றோம்? மூக்கால ஸ்மெல் பண்றோம், நாக்கால டேஸ்ட் பண்றோம், காதால சப்தத்தை கேட்கிறோம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரகணம் பண்றோமே சுவாமி. அது மட்டும் இல்லாம நம்ம எதை கிரகணம் பண்ணமோ அந்த அந்த விஷயங்களை வந்து மனசுனால நம்ம என்ன பண்றோம்? ஆலோசனை பண்றோம். எல்லாத்தையும் சிந்திக்கிற உள்ளுக்குள்ளார. இது எப்படி சித்தி ஆகுது அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா சூப்பரான ஒரு இது முக்கியமானது. ஆச்சரிய சொல்றாரு சொரூபம் புனக. மூணாவதுக்கு வந்துடுங்க. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகண சொரூபத்துக்கு வரும். சொரூபம் புனக பிரகாஷாத்மனோ. எது சொரூபம் அப்படின்னா பிரகாசிக்கிற தன்மை உடைய சொரூபம். எது அப்படின்னு கேட்டா புத்தி சத்துவசிய. நான் கேட்கிறேன், ஒரு விருத்திக்கு பின்னாடி இந்திரியங்கள்னு ஒரு விருத்தி போகுது. இந்திரியத்துல இருந்து ஒரு கண்ணுல இருந்து ஒரு விருத்தி போகுது. ஒரு டீம் ரூபத்தை பாக்குது. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்திரிய விருத்தி ரூபத்தை பார்த்துச்சுன்னு சொல்லுவீங்க. இந்த விருத்தியில என்னெல்லாம் பேக்ரவுண்ட் இருக்கும்?
இந்திரிய விருத்தியில எது இருக்கும்? இதுக்கு முன்னாடி மனசு இருக்கும், மனோவிருத்தி இருக்கும். மனசுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? அதுக்கு முன்னாடி லேயர் புத்தி லேயர் இருக்கும். புத்திக்கு உள்ளார வேற என்ன இருக்கு? அபிமானம். அபிமானம் அகங்காரத்தை விட்டீங்களே, அகங்காரம் ஒரு லேயர் இருக்குல்ல. புத்திக்கு அப்புறம் அகங்காரம், அப்புறம் மனசு, மனசுக்கு அப்புறம் தான் அது இந்திரிய விருத்தியா வெளியில போகுது. அப்போ ஒவ்வொரு விருத்திக்கு பின்னாடியும் மனசு இருக்கு, இந்த அகங்காரம் இருக்கு, புத்தி இருக்கு. புத்திக்கு பின்னாடி என்ன இருக்கு? 3 குணங்கள் இருக்கு. 3 குணங்களுக்கு பின்னாடி எது இருக்கு? சைத்தன்யம். அப்போ நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு விருத்தி அப்படின்னு. இல்ல, ஒரு விருத்தி இல்ல, ஒரு விருத்தியில இத்தனை அம்சங்கள் இருக்கு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் அதுதான் சொரூபம்னு சொல்ற. இந்த கிரகண விருத்தின்னு சொல்லக்கூடிய வெளியில போன இந்திரிய விருத்திக்கு சொரூபம் எது அப்படின்னா, சொரூபம்னு அர்த்தம் எது? பேசாசாத்மனு, பிரகாச வடிவானது. புத்தி சத்துவசிய, புத்தி சத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த புத்தி இருக்குல்ல, எங்க இருந்து விருத்தி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? டெய்லி அனுபவம் தானே உங்களுக்கு. தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தானே விருத்தி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப எங்க இருந்து விருத்தி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா புத்தியில இருந்து. அப்ப வெளிப்படுற இடம் இந்திரியங்களா இருக்கு. இந்திரியங்கள்ல வெளிப்படும் போது ஆனா அதோட சொரூபம் என்னன்னா புத்தி தான். புத்தியில இருந்து தான் எல்லா விருத்திகளும் கிளம்புது. அந்த புத்தி பாத்தீங்கன்னா என்ன குணம்? சத்துவ குண பிரதானம். சத்துவ குணம் என்ன பண்ணுனா பிரகாசிக்கிற தன்மை. அதான் புத்தி சத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன பண்ணுனா சாமானிய விஷயோர் அயுத்த சித்த அவயோபேத அனுகதக. இந்த புத்தி என்ன பண்ணிருக்கு தெரியுங்களா? தத்துவத்தை சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கேன் கீதால? அவ்யக்தத்தில இருந்து புத்தி, மகத்துன்ற புத்தி, புத்தியில இருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து தான் எது வந்திருக்கு? தன்மாத்திரைகள். ஒழுங்கா படிக்கணும். பஞ்ச தன்மாத்திரைகள், 7 தத்துவம் சொல்லியிருக்கோம்ல. அவ்யக்தம், அவ்யக்தத்தை காரணம்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் மகத்தத்துவன்ற புத்தி 1, அப்புறம் அகங்கார தத்துவம் 2, அப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள் 5. மொத்தம் 7 தத்துவம் தனியா வச்சுங்கன்னு சொல்றேன். அப்ப எங்க இருந்து உண்டாச்சு? அகங்கார தத்துவத்திலிருந்து உண்டாச்சு. இப்ப பஞ்ச தன்மாத்திரைகள்லயும் எது ஊடுருவி இருக்கும்? பஞ்ச தன்மாத்திரைகள்லயும் அகங்காரம் ஊடுருவி இருக்கும். காரணம், அந்த அகங்காரத்துக்கு உள்ளார பாத்தீங்கன்னா புத்தி தத்துவமும் ஊடுருவி இருக்கும். அப்ப ஒவ்வொரு தன்மாத்திரைகள்லையும் யார் இருப்பா? ஒவ்வொரு தன்மாத்திரைகள்லையும் எது தொடர்ந்து வரும்னா அந்த புத்தி தத்துவம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருக்கும், வியாபிச்சிருக்கும். அதுதான் இங்க சொல்லுது சாமானிய விசேஷயோர். நம்ம இந்த உலகத்துல எதையெல்லாம் ஒரு தன்மாத்திரான்னு சாமானிய விசேஷம்னு எதையெல்லாம் பாக்குறோமோ அதுல எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த புத்தி எப்படிப்பட்டதா இருக்குன்னா, புத்தியும் அகங்காரமும் எப்படி இருக்குன்னா அயுத்த சித்த அவயவ பேத அனுகத. அயுத்த சித்தத்துக்கும் யுத்த சித்தத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லியிருக்கேன்? யுத்த சித்தம்னா ஒரு மாந்தோப்புல இருந்து ஒவ்வொரு மரத்தையா எடுத்தீங்கன்னா அப்ப கூடி இருக்கிறதுக்கு பேரு யுத்த சித்தம். செப்பரேட் பண்ண முடியும்னா யுத்த சித்தம். இப்ப உங்க சரீரத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை பிரிச்சு எடுக்க முடியுமா? முடியாது. மரத்துல இருக்கிற பஞ்சபூதங்களை பிரிச்சு எடுக்க முடியுமா? முடியாது. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா நல்லா மெர்ஜா இருந்தா அதுக்கு பேரு அயுத்த சித்தம்னு பேரு. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்கள்லையும் சாமானிய குணம், விசேஷ குணம், இந்த 2தோட சேர்ந்து இந்த அகங்கார தத்துவமும் புத்தி தத்துவமும் நல்லா மெர்ஜாயி இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நீங்க பாக்குறதுல எல்லாத்திலையும் புத்தி தத்துவமும் அகங்கார தத்துவமும் இருக்கு. அதனால என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, இவ்வாறு பாத்தீங்கன்னா இந்த இதோடு சேர்ந்து இருக்கிற திரவியம் தான் இந்திரியம். அப்போ புத்தி பிளஸ் அகங்காரம் சேர்ந்து தன்மாத்திரைகள்ல இருக்கு. தன்மாத்திரைகள் தான் பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அதோட சத்துவ அம்சம் தான் இந்திரியம். அப்ப இந்திரியத்துல என்னெல்லாம் இருக்கும்? தன்மாத்திரைகள் இருக்கும், இந்திரியத்துல அகங்காரம் இருக்கும், புத்தி இருக்கும். அப்போ இந்திரியம் பாக்குதா இல்ல புத்தி பாக்குதான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இந்திரியம் பாக்குதா புத்தி பாக்குதா? புத்தி பாக்குது. அப்ப அதனால இப்ப இந்த இந்திரியம் சாமானியத்தை கிரகணம் பண்ணும். இந்திரியம் என்ன பண்ணும்? அது சாமானிய குணத்தை கிரகணம் பண்ணும். ஆனா அதுக்குள்ளார ஊடுருவி இருக்கிற அந்த புத்தி இருக்கு பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா அதோட காரியமா இருக்கிற தன்மாத்திரைகளையும் அது கிரகணம் பண்ணும். புரியுதா உங்களுக்கு?
தன்மாத்திரைகளையும் கிரகணம் பண்ற சாமர்த்தியம் புத்திக்கு இருக்கு. சாமானியத்தை கிரகணம் பண்ற தன்மை தான் இந்திரியத்துக்கு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்திரியத்து மூலமா ரெண்டுத்தையும் கிரகணம் பண்றோம். வாஸ்தவம் இல்ல. இந்திரியத்தினால சாமானியம், இந்திரியத்துக்கு உள்ளார இருக்கிற புத்தியினால பாத்தீங்க அப்படின்னா விசேஷ குணங்கள் கிரகணம் பண்ணப்படுது. இதான் இங்க சொல்லுது. தஸ்ய அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா சமூகோ திரவியம் இந்திரியம், இது மாதிரி எல்லாம் கூடி இருக்கிற திரவியம் தான் சமூகத்துக்கு பேர் தான் திரவியம்னு பேரு. அப்போ ஒரு திரவியத்துக்குள்ளார இத்தனை ஐட்டங்கள் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த விஷயம் சாமானியம் இருக்கும், விசேஷம் இருக்கும். அதை பார்க்கிற இந்திரியம், இந்திரியத்துல எது இருக்கும், மனசு இருக்கும். மனசுக்கு பின்னாடி அகங்காரம் இருக்கும், அகங்காரத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா புத்தி இருக்கும். இது எல்லாம் கலந்து என்ன பண்ணும், அந்த விஷயமா வெளியில கூடி கூடி இருக்கிறது தான் ஒவ்வொரு திரவியமும் ஒவ்வொரு மேட்டரும் அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால பாத்தீங்க அப்படின்னா தஸ்ய சாமானியஸ்ய இந்திரியாணி விசேஷாக, அந்த சாமானியத்தோட பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் தான் பாத்தீங்கன்னா விசேஷங்களா ஆகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. இதோட இங்க இருக்கட்டும். நாளைக்கு திரும்ப பார்த்தோம் அப்படின்னு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். கொஞ்சம் என்ன சொல்ல வேண்டியிருக்கு, கொஞ்சம் புரிதல்ல நல்லா கேப் வராம இருக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். இந்த மொத்த உலகமும் என்னது, சர்வத பாணிபாதம் தத் சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வத சுதிமன்லோகே சர்வம் ஆவிருத்திய திஷ்டதி. 13 ஒரு ஸ்லோகம் பார்த்துருக்கோம். பகவான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்காரு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மெத்தட் தான். சுத்த பிரம்மமா இருக்கிற பகவான் அவர்கிட்ட இருந்து மாயாவோட ஆச்சு, மாயா சேர்ந்துச்சு. அப்ப மாயாவை வியாபிச்சு யார் இருப்பா, பகவான் இருப்பார். பகவான் இருப்பார். முன்னாடி இருக்கிறது வியாபிக்கும், பின்னாடி இருக்கிறது வியாபிக்காது. பகவான் இருந்து மாயா மேல இருக்கு அப்படின்னா பகவானுக்கு மேல மாயா இருக்கு. அப்ப மாயையை வியாபிச்சு எது இருக்கும், பகவான் இருப்பார். அப்ப மாயை எங்கெங்கெல்லாம் மாயை இருக்கோ அங்கங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பகவான் இருப்பார். அப்புறம் மாயையிலிருந்து என்ன உண்டாச்சு, புத்தி உண்டாச்சு. அப்ப புத்தி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த புத்திக்கு காரணமா மாயையும் இருக்கும், அதுக்கு அதிஷ்டானமா பகவானும் இருப்பார். அப்ப எங்கெங்கெல்லாம் புத்திக்கு காரியமா இருக்கிற அகங்காரம் இருக்கோ அங்கங்கெல்லாம் புத்தி இருக்கும், அதுக்கு காரணமா இருக்கிற அவ்வியக்த மாயா இருக்கும், அதுக்கு ஆதாரமா பகவான் இருப்பார். அப்புறம் எங்கெங்கெல்லாம் தன் மாத்திரைகளை நம்ம ரூபம் ரசம் கந்தம் இந்த வெளியில இருக்க எல்லா விஷயத்தையும் அறியறோமோ எல்லா தன்மாத்திரைகள்லையும் பின்னாடி அகங்காரம் இருக்கும், அதுக்கு பின்னாடி புத்தி இருக்கும், அதுக்கு பின்னாடி அவ்வியக்தம் இருக்கும், அதுக்கு பின்னாடி பகவானும் இருப்பார். அதுக்கப்புறம் எதெல்லாம் ஸ்தூல இந்திரியங்கள் சூக்ஷ்ம இந்திரியங்கள்னு பாக்குறோமோ, கர்மேந்திரியம் ஞானேந்திரியம்னு எதுக்கெல்லாம் வெளியில விஷயம்னு பாக்குறோமோ அதுக்கு பின்னாடி எல்லாம் மனசு இருக்கும், அகங்காரம் இருக்கும், புத்தி இருக்கும், அப்புறம் அவ்வியக்தம் இருக்கும், அதுக்கு பின்னாடி பகவானும் இருப்பார். இப்ப நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 அம்சத்துல இருந்து சொல்லலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா இது எல்லாம் பகவான் தான் வியாபிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா இது எல்லாத்தையும் மாயை தான் வியாபிச்சிருக்கணும் சொல்லலாம். அப்ப இந்த 2 அம்சத்திலையும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வியாபிச்சு மாயா, இது எல்லாம் மாயா காரியம்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா ஈஸ்வரனை வச்சுட்டு பேசுனீங்கன்னா இது எல்லாம் ஈஸ்வரமயம் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு சகுனம் பாத்தீங்க அப்படின்னா சகுனத்தோடு சேர்ந்து ஈஸ்வரன் தான் இது எல்லாத்திலையும் இருக்க. நிர்குணத்தை எடுக்கணும் அப்படின்னா மாயையை நீக்கினீங்க அப்படின்னா சுத்த நிர்குணத்துக்கு போயிடும். ஆமா, அதுதான் இந்த புரிதல் உண்டாகாம சர்வாத்ம பாவம் எப்படி உண்டாகும்ன்றதுக்கு தான் இப்ப நான் இவ்வளவு வியாக்கியானம் பண்றேன். எல்லாத்திலையும் ஒவ்வொரு எம்எம்லயும் இத்தனை தத்துவங்கள் இருக்கு அப்படின்னு கொண்டு வரணும். மதம் அதே தமிழ் தத்துவம் வந்தது அதேதான். ஒவ்வொரு எம்எம்லயும் நீங்க நேத்தி பண்ணீங்கன்னா கடைசியில போதம் மட்டும் மிச்சம், வெறும் சைத்தன்யம் மட்டும் மிச்சம். இதை அறிஞ்சிங்க பிரேத்தி அஸ்மாத் லோகாத் அமிர்தாபவன். எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் சைத்தன்யம் மாத்திரமா நான் மட்டும் இருப்பேன். அதான் அமிர்தம்.
பார்ப்போம். ஹரி ஓம்.